ஆதிமூலம் கோடுகளின் மகத்துவமும் வண்ணங்களின் விந்தையுமாக இந்திய ஓவிய பரப்பில் பெரிதும் அறியப்பட்ட தமிழக ஓவியர் KM ஆதிமூலம். தமிழ் சிறு பத்திரிகை சூழலிலும் ஜனரஞ்சக பத்திரிகை உலகிலும் தமிழ் படைப்பாளிகளின் மத்தியிலும் பதிப்புத்துறையிலும் வெகுவாக தன்னை பிணைத்துக் கொண்டு தன் தொடர்ந்த பங்களிப்புகள் மூலம் நவீன தமிழ் இலக்கிய உலகில் ஒரு அங்கமாக இருந்தவர் இவர். சென்னை ஓவியக் கல்லூரியில் சேர்ந்ததைத் தொடர்ந்து கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் வரைகலை படைப்புகளிலும் அறிதல் பயிற்சிகளிலும் இவர் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு கடும் தவம் என உழைத்தார். 1938 ஆண்டு ஜூலை மாதம் திருச்சிக்கு அருகில் உள்ள கீரம்பூர் என்ற கிராமத்தில் சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். பள்ளி பருவத்திலேயே வரைதிறன் கொண்டிருந்த ஆதிமூலம் பள்ளி படிப்பு முடிந்ததும் ஓவியத்தை தொழிலாக கொள்ளும் முகாந்தரத்தோடு சென்னை வந்தார். அச்சமயம் சென்னை ஓவியக் கல்லூரியில் சிற்பத்துறை ஆசிரியராக இருந்து பின்னாளில் அக்கல்லூரியின் முதல்வரான தனபாலிடம் ஏற்பட்ட தொடர்பு இவர் வாழ்வின் திசையை வடிவமைத்த முக்கிய நிகழ்வு. ஓவியக் கல்லூரியில் அப்போது பணிக்கர் முதல்வராக இருந்த பொழுது ஆசிரியர்களாக இருந்த தனபால், AP சந்தானராஜ், முனுசாமி ஆகியோரே இவரை வெகுவாக பாதித்தவர்கள். கோடுகளை தனித்துவத்தோடும் தீர்க்கமாகவும் தீட்சண்யத்தோடும் அவர்கள் இயக்கிய விதமே இவரை பெரிதும் ஈர்த்தது. அதிலும் குறிப்பாக முனுசாமியின் ஆற்றல் மிக்க அதே சமயம் அலக்கழிப்புகளுக்கும் தொல்லைகளுக்கும் உள்ளான மனதின் வெளிப்பாடாக அமைந்த நவீனத்துவ கீறல்கள் ஆதிமூலத்தை வெகுவாக ஆக்கர்ஷித்தன. காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம்னு ஓவியத்தை உயர்த்தி சொல்லியிருக்கிறாரு கண்ணதாசன். ஆதிமூலம் அந்த காலத்தில் ராஜநாராயண் கதைகளுக்கு வரைஞ்ச இண்டியன் ஸ்கெட்சுகள், காந்தி, பாரதியார், ஜெயகாந்தனுடைய பல்வேறு தோற்றத்தில் போட்ட ஸ்கெட்சுகள் வழியாக இந்தியாவினுடைய மரியாதைக்குரிய நவீன ஓவியராக கொண்டாடப்படுறாரு. மௌன சாமியார் மாதிரி யாரை பற்றியும் நெகட்டிவ் கமெண்ட் அடிக்கவே மாட்டார். ஓங்கி கத்தி பேச மாட்டார். தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு கடைசி மூச்சு வரைக்கும் வரைஞ்சிட்டே இருந்தார். சோழ மண்டலத்து ஆர்டிஸ்ட் வில்லேஜ் உள்ள எல்லாம் இருக்கிறப்போ இவரால் பக்கத்தில் தனியாக 1 ஏக்கருக்கு மேலே நிலம் வாங்கி வீடு கட்டிக்க முடியுது. மனுஷன் ஆயுள் நம்ம கையில் இல்லை, ஒரு நாள் நாமும் போகத்தான் போகிறோம். ஆனால் ஆதிமூலம் தன் ஓவியங்கள் மூலமாக இந்த மண்ணில் நீண்ட காலம் வாழ்ந்துகிட்டே இருப்பார். அவர் அன்றாட தொலைவிற்கு வந்து பொழுது கிளம்பூருக்கு வருவார். ஆரம்ப காலகட்டங்களில் மின்சாரம் இல்லை, ரோடு வசதி இல்லை, பஸ் வசதி இல்லை. அந்த காலகட்டத்தில் அவர் படித்தவர். அதனால் அவர் அங்கே இருக்கும்போது அந்த கிராமங்களில் உள்ள கோயிலெல்லாம் போய் பார்க்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருக்கும். ஒருவர் தச்ச தொழிலில் நிறைய சிலைகள் சிற்பங்கள்லாம் செய்யக்கூடியவர் ஆறுமுகம் என்று ஒருத்தர் இருந்தார். உற்சவத்திற்கு அனுப்பக்கூடிய சிலைகள்லாம் செய்வார். அது அவர் அருகிலே இருந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் அவருக்கு இருந்தது. மேல் ஒரு அழுத்தம் ஏற்பட காரணம் தான். அதுக்கப்புறம் ஒரு பிரதி கலைஞர் என்றே சொல்லலாம். ஊரில் இருந்து வந்தால் ஆதிமூலம் இங்கே உடனே வந்துடும். பள்ளிக்கூடம் லீவ் விட்டாலும் வந்துடும். அப்புறம் தானே இப்போ அங்கே காலேஜுக்கு படிக்க போச்சு. மெட்ராஸுக்கு போவேன் நான். அங்கே அவங்க வீட்டுக்கூட செட்டியார் வீட்டுக்கு அங்கே போவோம். ஆதிமூலம் அங்கே இருக்கும்போது இங்கே வந்தால் வயலெல்லாம் போய் சுற்றி பார்க்காத இருக்க மாட்டார். ஆதிமூலம் அந்த ஜெயமேந்தா ஸ்கூலில் படித்தது. 8வது வரலும் படித்தது. அப்புறமேல ஹைஸ்கூலில் போய் 2 வருஷம் படித்து பாஸ் ஆகிடுச்சு. கல்யாணம் இதெல்லாம் பிடிக்குது. படம் வரைஞ்சார். அதுலேயும் கஷ்டம்தான். கஷ்டம்னு சொல்லிக்க மாட்டார், எதுவுமே வெளியே சொல்ல மாட்டார்.
காசு வேணும்னு கேட்க மாட்டார், எப்படியோ சமாளிப்பார். ஆதிமூலம் அவரோட ஆர்ட் வந்து ஒரு ஸ்கூல் காலத்துலேருந்து நல்லா வரையக்கூடியவர், எல்லாரும் பாராட்டக்கூடிய ஓரளவுக்கான ஒரு பெரிய ஸ்கில் அவருக்கு இருந்தது. அப்போ வந்து ஒரு இன்சிடென்ட் எனக்கு சொன்னார். கிளாஸில் வந்து படம் வரைஞ்சிட்டே இருப்பார். வாத்தியார் வந்து பாடம் எடுக்கிறாரு. வாத்தியார் அந்த காலத்தில் வாத்தியாரெல்லாம் குடுமி வச்சுருப்பாங்க. தலை போட்டு ஒரு குடுமியை வரைகிறாரு. குடுமியை வரைஞ்சிட்டு அந்த பேப்பரை வந்து இப்படி திருப்புறான்னா தலை ஆட்டுற மாதிரி இருக்குது. அப்போ என்ன சுற்றி இருக்கிற பசங்கள்லாம் சிரிச்சிருக்கிறாங்க. சிரிச்சோன்னா ஒரு வாத்தியார் வந்து அந்த ஒரு பாடம் டிஸ்டர்ப் ஆகிடுது, வந்து என்னன்னு பார்க்குறாரு, இந்த டிராயிங்கை பார்க்குறாரு. ஏதோ அவருக்கு கோபம் இருந்தால் கூட நல்லா வந்திருக்கு டிராயிங்குங்கிற அந்த ஒரு அப்ரிசியேஷன் அவருக்கு கிடைச்சது. அவருக்கு 2 விஷயத்து மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஒன்று வந்து பாடுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, ஒன்று வரைகிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. 7th 8th 9th படிக்கும் போதெல்லாம் வந்து அவர் ரொம்ப தெளிவாக வந்து முடிவு பண்ணுறது ஆர்டிஸ்டாக மட்டும்தான் இருக்கணுங்கிறது. துறையூரில் வந்து அவரோட ஸ்கூலில் வந்து எல்லாரும் அதை வந்து அவரோட ஒர்க்கெல்லாம் பார்த்து ரொம்ப பேர் பாராட்டுறாங்க. அந்த அப்ரிசியேஷனு, அவருக்கு இருக்கிற ஸ்கில்லு, ஒர்க்கு மேலே கூடிய அன்பு, அதெல்லாம் வந்து அவரை மேலும் வளர்க்குது. 58ல் அவரோட டிராயிங்கை வந்து முரசலிக்கு அவரோட நண்பர்கள்லாம் ஒரு நல்ல ஒரு டிராயிங் இருக்குது அனுப்பிச்சு வைக்கிறாங்க. கலைஞர் கருணாநிதியோட போயம்க்கு தான் அந்த டிராயிங் வந்து இல்லஸ்ட்ரேஷனாக வருது. அந்த புக்கை பார்த்தோன்னா அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு எனர்ஜி, அதாவது அதுவே வந்து அவருக்கு வந்து ஒரு மேலும் அந்த ஃபீல்டுக்குள்ளே ஆர்டிஸ்ட்டாக வரணுங்கிற ஒரு பெரிய ஆசை அவருக்கு வருது. அப்போ பிஎஸ் செட்டியார் வந்து இவரோட ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஏதாவது ஒரு ஒர்க் இருக்குமாங்கிறதுக்காக வந்து எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போகிறாரு. ஆர்டிஸ்டாக இருந்ததுன்னா ஃபிலிம் பேக்ரவுண்ட்லாம் ஒர்க் பெயிண்ட் பண்ணுவாங்க, ஃபிலிம் பேனர்ஸ் எல்லாம் பெயிண்ட் பண்ணுவாங்க, அதுதான் ஆர்டிஸ்டோட ஒர்க்காக இருக்குங்கிறது அவரோட இமேஜினேஷனாக இருந்துச்சு சென்னைக்கு வரும்போது. அப்போ நிறைய பேனர் கம்பெனிக்கு ஃபிலிம் செட்டில் ஒர்க் பண்ணுறவங்களெல்லாம் போய் மீட் பண்ணுறாங்க. அவங்க எல்லாமே டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க. இல்லை தம்பி, இது உங்களுக்கு சரியாக வராது, உங்களுக்கு நீங்கள் நல்ல ஸ்கில் இருக்குது, நீங்கள் வேறு மாதிரி ஏதாவது ஒர்க் பண்ண ட்ரை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, அப்போ பிஎஸ் செட்டியாருக்கு வந்து யோசனை வருது. அவர் வந்து அப்பாவை வந்து தனபால் வாத்தியார்கிட்ட கூட்டிகிட்டு வர்றாரு. தனபால் தான் அப்போ வந்து காலேஜில் வைஸ் பிரின்சிபலாக இருக்கிறாரு. தனபால் வாத்தியார் வந்து அப்பாவோட ஒர்க்கெல்லாம் பார்த்தோன்னே, இது ரொம்ப நல்ல ஸ்கில்ஃபுல்லாக இருக்குது, நீங்கள் வந்து ஏன் நம்ம காலேஜில் சேரக்கூடாது, மற்ற ஓவியக் கல்லூரியில் நீங்கள் சேரலாமேன்னு சொல்லி ஒரு சஜஸ்ட் பண்ணுறாரு. அப்போ தான் அவருக்கு காலேஜ்னு ஒன்று இருக்குங்கிறதே அவருக்கு தெரிய வருது. ஒரு 5 வருஷம் படிப்பு ப்ளஸ் போஸ்ட் டிப்ளமா பண்ணால் 6 வருஷம் படிப்பு இருக்குது, அதை படிச்சிங்கன்னா நீங்கள் ஆர்டிஸ்ட்டாக ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ ஆனால் அப்பாவுக்கு வந்து இங்கே சென்னைக்கு வரும்போதே அவருக்கு வந்து 21 வயசு ஆகிடுது. ஏன்னா ஸ்கூலெல்லாம் முடிச்சு ஒரு 3-4 வருஷம் ஊரில் இருந்துட்டு தான் வராரு மெட்ராஸ்க்கு. இப்படி இங்கே ஒரு 5 வருஷம் படிக்கிறதுங்கிறதுல ஒரு தயக்கம் இருக்குது. அப்போ பிஎஸ் செட்டியார் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து எங்கள் வீட்டிலே இருந்து படிக்கலாம், நீங்கள் அவர் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது அவங்களுக்கு, அவருக்கு பெரிய ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. அது எனக்கு தெரிஞ்ச அவருக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்னா அதுதான் லைஃப்பில். தமிழ்நாடு ஸ்டேட் லலித் கலா அகாடமி 2 தடவை, சித்திரகலா பரிஷத், பாம்பே சொசைட்டி 2 தடவை, அந்த மாதிரி ஒரு 3 வருஷத்தில் 8 அவார்டு, ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் போதே ஒரு 8 அவார்டு கிடைக்குது. அவர் ரியலிஸ்டிக்கில் இருந்து தான் கோட்டோவியத்துக்கு வந்தார். நேராக கோட்டோவியத்துக்கு வரவே இல்லை. நல்ல ரியலிஸ்டிக் எல்லாமே, லேண்ட்ஸ்கேப்லேருந்து, ஸ்டில் லைஃப்லேருந்து, போர்ட்ரேட்லேருந்து, புதுப்பிக்கிறது எல்லாமே ரியலிஸ்டிக் தான் பண்ணுவாங்க. அந்த ரியலிஸ்டிக் பண்ண கோட்டோவியங்களாக மாறும்போது ஒரு அனாட்டமி சேஞ்ச் ஆகும். அந்த அனாட்டமி சேஞ்ச் ஆனால் கூட அந்த உருவத்தினுடைய அமைப்பு இருக்கும். அவங்களுக்கு ரியலிஸ்டிக் சாதாரணமாக தெரிஞ்சிட்டால் தான் கோட்டு ஓவியம் ஈஸியாக இருக்காங்க. அவங்க பேசிக் நல்லா ஸ்டடி பண்ணிட்டாங்க. அது மாதிரி வந்தவங்க தான் இப்போ ராஜ் சௌத்ரினா ரியலிஸ்டிக், அது ஒரிஜினல் ரியலிஸ்டிக். அது லைஃப்பில் எப்படி மனுஷன் இருக்கானோ அது இருக்கும். அதே மாதிரி இது தனபால் ஸ்கல்ப்சர், அவர் இந்தியன் ஆர்ட் கூட அழகாக பண்ணுவார். டிராயிங், பென்சில் ஸ்கெட்ச் கூட அவருக்கு அழகாக இருக்கும். அவருக்கு பணிக்கிறது வந்து கொஞ்சம் நவீனமாக போயிடும். அவங்கவுங்க இடத்துக்கு தகுந்தவரை கோட்டு ஓவியம் அமைஞ்சிடும். அது அமையிறது தான் அவங்க கோட்டு ஓவியம். அவரை குருவாக எத்தனை நிறைய பேர் இருக்காங்க. இந்த கிராமத்து சூழலுங்கிறது வந்து என்னென்னா, நம்ம அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு இயற்கை காட்சிகள், இது கோயில் இருக்கிற இந்த சிற்பங்கள்லாம், மண் சிற்பங்கள்லாம் வைப்பாங்க வேண்டுதலுக்காக வைக்கிறது. அப்புறம் ஊருக்கு வெளியில் இருக்கிற ஐயனார், அந்த சூழலும் எல்லாமே இந்த கிராம சூழலும் வந்து பெரிய அளவில் அவனை வந்து உந்துதலாக இருந்த மாதிரி சொல்லும். பணிக்கர் வந்து என்னென்னா, உலக ஓவிய வரலாறை பற்றி நிறைய, அதாவது இந்த ஃப்ரெஞ்ச் இம்ப்ரெஷனிஸ்ட் அதெல்லாம் வந்து, அதாவது வெஸ்ட்டில் வந்து அந்த பழைய பாணியை வந்து உடச்சிட்டு புது பாணியை வரக்கூடிய ஒரு விஷயங்களை எல்லாமே உள்வாங்கி இருந்த ஒரு படித்த ஒரு கலைஞர் அவர். வெஸ்ட்டில் இருக்கிற ஒரு இதை வந்து இங்கே இருக்கிற நல்லா கொஞ்சம் படித்த ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு அதை பற்றிய விஷயங்களை சொல்லி இங்கே ஒரு ஆர்ட் மூமெண்ட்டை கொண்டு வரணுங்கிற அவர் உந்துதலோட நல்ல மாணவர்களை எல்லாம் உற்சாகப்படுத்துகிறார். நல்ல ஆசிரியர்களும், சில ஆசிரியர்கள் அவர் வந்ததுக்கப்புறம் சந்தான் ராஜ், முனுசாமி போனவர்களே வெளியில் எங்கெங்கேயோ எல்லாம் இருந்தாங்க. முனுசாமி வந்து ஊட்டி ஏதோ லெவடியர் ஸ்கூலில் டீச்சராக இருந்தார். சந்தான் ராஜ் வந்து அங்கே டேராடூனில் எங்கேயோ ஒரு ஸ்கூலில் டீச்சராக இருந்தார்.
அவங்கள எல்லாத்தையும் வந்து கொண்டு வந்து ஒரு நல்ல ஆசிரியர்களை செட்டப் வச்சு தனபால் அவங்கெல்லாம் வந்த உடனே ஒரு கல்லூரியில் வந்து புது பிளட்டை இன்ஜெக்ட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. அவர் 57 முதல்வர் ஆகிறார். அந்த 3 வருஷத்துக்கு அப்புறம் அவர் பண்ண டெவலப்மெண்ட்டில் 60 நாங்கள் போகும்பொழுது எங்களுடைய பேட்ச் வாசுதேவ், பாஸ்கரன், அது மாதிரி நிறைய கலைஞர்கள்லாம், அல்ஃபான்சோ, இந்த ஒரு செட்டு ஒரு 15-20 நல்ல மாணவர்கள்லாம் அவர்களுக்கு பெரிய ஒரு இயக்கத்துக்கு பெரிய சப்போர்ட்டிவாக இருந்திருக்குன்னு சொல்லலாம். சென்னை ஓவியர் மூமெண்ட் என்று ஒரு மூமெண்ட்டையும் ஆரம்பிக்க வேண்டும் என்று ஒன்று ஆரம்பித்தார். பிற்காலத்திலே அவர் என்ன நினைத்தார் என்றால், அந்த மூமெண்ட்டை மாத்திரம் இருக்கக்கூடாது, தனக்குன்னு என்று ஒரு தனி இடம் வேண்டும் என்று சோழமண்டலத்தை உருவாக்க வேண்டும் என்று முயற்சி எடுத்தார். ஆகவே அந்த முயற்சியிலே சென்னையினுடைய மூமெண்ட், ஏன்னா அந்த மூமெண்ட்டுக்கு வந்ததுக்கு கல்கட்டாவிலேயே ஒரு மூமெண்ட் இருந்தது, பாம்பேயிலேயே ஒரு மூமெண்ட் இருந்தது, ஐரோப்பிய நாட்டினுடைய சார்ந்த ஒரு தொடர்பு உடைய ஒரு மூமெண்ட், அதெல்லாம் கல்கட்டாவில் இருக்கிறதெல்லாம் தேசிய பார்வையிலேயே ஏற்பட்ட ஒரு மூமெண்ட்டு. இதுக்கெல்லாம் தவிர்த்து இந்த அளவுக்கு யாரும் போகவில்லையே என்ற ஒரு ஆதங்கத்திலே பணிக்கிறவர்கள் மெட்ராஸ் மூமெண்ட் என்று ஒரு மூமெண்ட்டை ஏற்படுத்தி அதை பதிவு பண்ண வேண்டும் என்பதற்காக ஆர்ட் ட்ரெண்ட் என்ற ஒரு சிறிய பத்திரிகையை ஆரம்பித்து அந்த பத்திரிகையிலே ஓவியர்களை பற்றி எழுதி அதில் தொடர்ந்து பண்ணி கொண்டு வந்து அதை வந்து ஒரு மெட்ராஸ் மூமெண்ட் என்றே ஒரு பெயரை உருவாக்கி கொடுத்தார். ஆசியாவிலேயே இத்தகைய ஓவியர்களால் அமைந்த ஒரு கிராமம், கலை கிராமம் ஒன்றே ஒன்று தான், அதுதான் சோழமண்டலம். சோழமண்டலம் ஆர்டிஸ்ட் வில்லேஜ்னு ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அந்த 60s பேட்சில் இருந்தவங்க நிறைய பேர் அந்த சோழமண்டலம் வில்லேஜில் வந்து ஒரு மெம்பர் ஆகிறாங்க. டீச்சர்ஸும் முக்கியமாக தனபால், சந்தான்ராஜ் போன்றவர்களும், ரெட்டப்ப நாயுடு போன்றவர்களும் சோழமண்டலில் வந்து ஒரு மெம்பர் ஆகிறாங்க. அது வந்து ஒரு ப்ரீஃப் பீரியடு தான் சோழமண்டலில் இருக்கிறது. 66லேருந்து 67 வரைக்கும் இருக்கிறாரு. சோழமண்டலில் பண்ண ஒர்க்கெல்லாம் வந்து ஸ்கல்ப்சர்ஸும் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. பட் அதுக்கான ஃபோட்டோகிராஃபிக் டாக்குமெண்டேஷன் நிறைய இல்லை. இது ஒரு புளியின் தோப்பாக இருந்தது, ஒரு காடு மாதிரி இருந்தது. நிறைய காட்டு முயலுங்க, நரி, ஓநாய்ங்க, உடும்பு, கீரிப்பிள்ளை எல்லாம் இருந்தது. இப்போ தான் ஜனசங்கடி இதெல்லாம் வந்து வசதி ஒன்றும் இல்லை. ஆர்டிஸ்டுகளுக்கு ஷெட்டு போட்டுக்கினாங்க, கேன்டீன் இருந்தது, அதில் சாப்பிட்டுட்டு ஷெட்டில் இருந்தாங்க. எல்லோரும் ஓலை ஷெட்டு தான் போட்டிருந்தாங்க பிஃபோர் கன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு மாதிரியாக தங்கினார்கள். வில்லேஜ் வாழ்க்கை தான், கரண்ட் இல்லாத காடை விளக்கு வச்சுக்கின்னு எல்லாம் இருந்தோம். முதல் கொட்டகையில் தான் இருந்தாங்க எல்லாம். அதுக்கப்புறம் தான் சில பேர்லாம் வீடுகள்லாம் கட்டினாங்க. ஆதிமூலம், பாஸ்கரன், தட்சிணாமூர்த்தி 3 பேருமே 60s எண்டிலிருந்து ஒரு லிட்ரரி சர்க்கிள் கூட அவங்களுக்கு இருந்த தொடர்பும், அவங்க வந்து கசடதவர போன்ற அவங்களுக்கு தெரியும் எல்லாம் வந்து அதில் வந்து மிகப்பெரிய பங்களிப்பு அவங்க 3 பேருக்குமான 3 பேருடைய பங்களிப்பு. அதுலேயும் குறிப்பாக ஆதி வந்து தானே செலவழித்து பிளாக் மேக் பண்ணி அவங்களுக்கு கொடுப்பாரு. அந்த பிளாக்கை நானே கொண்டு போய் கொடுத்துருக்கேன். பாஸ்கர் எனக்கு கொடுத்து இதை கொண்டு என் கூடுறான்னு அவர் சொன்னதுலேயும் நானே போய் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி அந்த டைம்லேயே வந்து நான் ஆசன்ஸ் ஒரு ஆர்ட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போதே என்னை அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. மத்தியானத்தில் வந்து சாப்பாட்டுக்கு மாத்திரம் டிக்கெட் வச்சுருப்போம். ஆதிமூலம், நான், சிவகுமார், வித்யாசங்கர் ஸ்தபதி 4 பேரும் கணேஷ் பவன் ஒன்று இருக்கும் சென்ட்ரல் ஸ்டேஷன், இங்கே போவோம். இப்போ இந்த மத்தியானம் மட்டும் ஒன்றா சேர்ந்து போய் சாப்பிட்டுட்டு வருவோம். திரும்பி அவங்க வேலையை அவங்க பார்ப்போம். ஆதிமூலம் அந்த மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கிற டைமில் நிறைய செய்வார். அதை மாதிரி அவருக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பு என்னென்னா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எங்களது அதிர்ஷ்டம், மிக நல்ல காலேஜில் சேர்ந்தோம். நாங்கள் படிக்கும்போது லெசன்ஸ் அருமையான ஆசிரியர்கள் வந்தார்கள். அவர்கள் வகுப்பில் செய்வார்கள் படங்கள்லாம்.
அதை பார்த்து நாங்கள் இன்ஸ்பிரேஷன் எடுத்து நாங்களாக செய்தோம். அப்போ ஆதிமூலம் படிக்கும்போது அவுட்டோர் நிறைய பண்ணியிருக்காரு. மயிலாப்பூர், மெரினா, நகர், ரீஷோர் எல்லாம். காலேஜில் முக்கியமான சப்ஜெக்ட் மார்னிங் போர்ட்ரேட், லைஃப் மாடல், நியூடு, ஃபுல் ஃபிகர், ஈவினிங் அவர் ஓன் கிரியேஷன். எங்களுக்கு வேலை இல்லை. பாம்பேல போயிட்டு எக்ஸிபிஷன் வைக்கும்போது அப்போ உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. ஏபிசிடி செராமிக்ஸ் தான் ஆரம்பிச்சோம். ஆதிமூலம், பாஸ்கரன், சி தட்சிணாமூர்த்தி, சிடின்னு வரும், ஏபிசிடின்னு போட்டு செராமிக்ஸ்னு ஆரம்பித்தோம். அந்த லெட்டர்லாம் கூட இருக்குன்னோம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது ஆதிமூலத்துக்கு கல்யாணம் ஆகுது. அப்போ அவர் சோழமண்டலில் இருந்துகிட்டு இருக்கும்போது இந்த வஉசி சிலையை செய்கிறார். வஉசி சிலை செஞ்ச உடனே அவருக்கு திருமணம் முடிஞ்சிருச்சு. அப்பவும் வேலை இல்லை. திடீர்னு வந்து கல்லூரியில் ஒரு வாய்ப்பு, ஒரு வேலை கிடைக்கும். விவர் சர்வீஸ் சென்டரில் ஆர்டிஸ்ட். இப்போ 2 பேரும், நானும் ஆதிமூலமும் விவர் சென்டர் பாம்பேல இன்டர்வியூ போட்டோம். தட்சிணாமூர்த்திக்கு ராதா சில்கில் ஒரு டிசைனர் வேலை கிடைச்சி போச்சு. அப்போ அவருக்கு வந்து ஒரு வருமானத்துக்கு வழி செஞ்சுக்கிட்டார். இன்னும் செராமிக்ஸ் அப்படியே நிற்கிது. அது நடுவில் இங்கே ஆதிமூலத்துக்கு விவர் சர்வீஸ் சென்டரில் வேலை கிடைச்சிச்சு. எனக்கு இங்கே கிடைச்சிச்சு. இப்போ செராமிக்ஸு இன்னும் போச்சு. இந்த ஒர்க் பண்ணுற பீரியடில் பார்த்தா காலையில் ஆஃபீஸ் பண்ணாருன்னா விவர் சர்வீஸ் சென்டரில் ஒர்க் பண்ணுவார். திருப்பியும் வந்தாருன்னா இல்லஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி எழுதுகிற விஷயம் இருந்தால் அது ஒரு வந்தாலும் ஒர்க் பண்ணுவார். அப்புறம் நைட்டு வந்து பெயிண்டிங், தன்னோட பெயிண்டிங்கு, ட்ராயிங்கு அந்த மாதிரி ஒர்க் பண்ணுவார். தன்னை டிஃபைன் பண்ணுறது எல்லாமே தன்னோட ஒர்க்கில் மட்டுமே தான் வச்சிருக்காரு. லைஃப்பில் வந்து முக்கியமான பார்ட் வந்து ஸ்கெட்ச் புக். எப்போவுமே கையில் வச்சிருப்பார் ஒரு ஸ்கெட்ச் புக்கு. சும்மா இருக்கும் போது கூட ஏதாவது ஒன்று ஸ்கிரிபிள் பண்ணிட்டு இருப்பார், ஏதாவது வரைஞ்சிட்டு இருப்பாரு. ஸோ ஒரு 83 வரும்போது அவர் வந்து ஒரு செட் ஆஃப் ஒர்க்ஸ் பண்ணுறாரு, ஸ்கெட்ச் புக் சீரீஸ்ன்ட்டு. அந்த ஸ்கெட்ச் புக் சீரீஸும் என்னென்னா வீட்டுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் மட்டும்தான். வீட்டுக்குள்ளே இருக்கிற கப்பு, வீட்டுக்குள்ளே இருக்கிற சேரு, வீட்டுக்குள்ளே இருக்கிற டெரகோட்டா ஃபிகர்ஸு, எங்களோட போர்ட்ரேட்ஸ், என்னோட போர்ட்ரேட், எங்கள் அண்ணனோட போர்ட்ரேட்டு, ரொம்ப ஒரு வித்தியாசமான ட்ராயிங்காக வந்து வருது. அவர் ஸ்கெட்ச் புக் சீரீஸ்னு ஒரு எக்ஸிபிஷனே ஒன்று வச்சார். அந்த ஸ்கெட்ச் புக் சீரீஸ்லேருந்து வர்றது தான் வந்து மகாராஜா சீரீஸாக, லார்ஜ் ஸ்கேலில் மகாராஜா சீரீஸாக மாறுது. ஸோ இவருடைய ஃபஸ்ட்டு கனெக்ட் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் இவர் அடிக்கடி வீட்டில் காலையில் தான் போவேன். இப்போ நீங்கள் வந்து எடுத்துக்காம இப்போ பெயிண்டிங்ஸ், நேற்று நைட் இது பண்ணேன், இது சின்ன இது பண்ணேன், இது போன மாதம் பண்ணேன் அப்படின்ட்டு அதெல்லாம் கண்டுபிடி பார்த்துட்டு இருப்பேன். அவரும் நான் பார்க்குறத அவர் ரசிப்பார், அது தெரியும் எனக்கு. அதாவது ஸோ இது அந்த மாதிரி தான் ஒரு நாளைக்கு எடுத்து வச்சு காமிச்சார். இப்படி எடுத்து வச்சு இது பண்ணியிருக்கேன் இப்போ ரீசெண்டாக. இது இப்போ அந்த ஃப்ரேமிங்லாம் இருக்குல்ல, அதான் நான் ரொம்ப ரசித்தேன் அந்த பெயிண்டிங். அப்போவே இப்போ கூட ரசிச்சு பண்ணுவேன். இது டயர்டாகவே ஆகுது. ஸோ இட் இஸ் வெரி ப்ரெஷியஸ். அது விரும்பினார். நான் அப்புறம் அதை பற்றிலாம் பேசினேன் அவர்கிட்ட, எனக்கு என்னெல்லாம் ஃபீலிங் வருது. சரி நாளைக்கு அப்புறம் நீ வச்சுக்கோன்ட்டு ஃப்ரேம் பண்ணி கொடுத்தாரு. பேசிக் விஷுவல் ஆர்ட்னுடைய விஷயமே வந்து கோடுகள்லேருந்து ஆரம்பிக்குது. அது குகை ஓவியங்கள்லேருந்து கூட நீங்கள் அப்படி தான் எடுத்துருவாங்க. அது கரியை எடுத்தெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த அதில் இருக்கக்கூடிய ஒரு லாவகமான போக்கு இருக்குது பார்த்தீங்களா, அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் வேரியஸ் திங்ஸ். அதாவது வந்து நீங்கள் ஒரு மரத்தை பர்டிகுலராக ஒரு மரம்னா இந்த மரத்துக்கான ஒரு குணம் இருக்கும். தென்னை மரம்னா தென்னை மரத்துக்கு இந்த நீங்கள் அப்புறம் பனை மரம்னா பனை மரத்துக்கான மேலே இருக்கக்கூடிய இலைகள் அது இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா. இப்படி வந்து இந்த கோடுகள் மூலமாக ஸ்டடீஸ்னு பண்ணி ஒரு
ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வருது. இப்போ லீனியரை வந்து ரொம்ப அந்த லைன் ட்ராயிங்க்கான இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பெயிண்டிங் அடுத்தது பெயிண்டிங்கில் நீங்கள் வரும்பொழுது இந்த லீனியர் சென்சிட்டிவிட்டிங்கிற விஷயம் வந்து எல்லா வகையிலையுமே பயன்படும். அது வந்து ஓவியத்துக்கு பயன்படும், இல்லஸ்ட்ரேஷனுக்கு பயன்படும், அப்புறம் வந்து விளம்பரத்துறையில் வந்தால் கூட அந்த அந்த ஸ்பேஸை எப்படி நீங்கள் ஒரு வெள்ளை பேப்பர் கொடுத்தா எப்படி நீங்கள் அதை உடைக்கிறீங்க, எப்படி என்ன பண்ணுறீங்கிறது கோடு தான் முதல்ல. சிறு பத்திரிகைகளில் அவருடைய ஓவியங்கள் இடம்பெறாத பத்திரிகைகளே இல்லைங்கிற அளவுக்கு அவருடைய காலத்தில் அவர் செஞ்சார். எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, யாருக்கிட்டையும் எந்த பணமும் அவர் வாங்கினதில்லை. கொடுத்தா வாங்கிப்பார், ஒரு வாயை திறந்து ஒரு வார்த்தை கேட்க மாட்டார். தமிழில் அதுக்கு முன்னாடி வந்து இந்த டைப் செட் லெட்டர்ஸ் தான் வரும் எல்லாத்துலேயுமே. அதை என்ன பண்ணார், கல்வெட்டு எழுத்துக்கள்லேருந்து தன்னுடைய எழுத்துக்களை மாற்றி அதுலேருந்து டிரைவ் பண்ணி தான் அந்த மாதிரி ஒரு லெட்டரிங்கை வந்து கொண்டு வந்தார். அந்த லெட்டரிங் இன்றைக்கி சினிமா வரைக்கும் வந்துருச்சு, அதோட டைட்டில் வரைக்கும் வந்துருச்சு. அதோட பயனியர், அதை தோற்றுவிச்ச ஒரு ஆள் வந்து ஆதிமூலம். அது அவருடைய மேஜர் கான்ட்ரிபியூஷன். அப்புறம் நவீன ஓவியங்களை வணிக இதழ்கள், அதாவது ஆனந்த விகடன் மாதிரியான பத்திரிகைகளில் அவர் கொண்டு போய் சேர்த்தது, அது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்ட்ரிபியூஷன். ஒருத்தனுக்கு ஒன்றுமே புரியாது, இது என்னன்னே தெரியாது. ஆனால் அப்படி புரியாத இடத்துலேருந்து உன்னை புரிஞ்சு கொள்ள வைக்கிறதுக்காக அவர் பட்ட பாடு, அதுக்கு அந்த பத்திரிகைகளில் இருந்த இவரை புரிந்த ஓவியர்கள் கொடுத்த இடம் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு பெடஸ்டலை உருவாக்குறாங்க. ஒன்றுமே இல்லாத இடத்துல ஒரு பாதையை போட்டு கொடுத்தவர் ஆதிமூலம். தன்னுடைய கடைசி கட்டத்தில் லேண்ட்ஸ்கேப் சீரியஸ்க்கு போகும்போது தான் அவர் உலக புகழ் பெற்ற ஒரு ஆளாக மாறி, அவருடைய ஓவியங்கள் இந்தியாவில் டெல்லியில் டைட்டன் ஷோரூம்லலாம் இருக்குது, வெளிநாடுகளில் இருக்குது, பல ஓவிய கூடங்களில் அவருடைய ஓவியங்கள் இருக்குது. தன்னால் ஒருத்தர் வந்து கஷ்டப்பட்டுறக்கூடாது, தன்னால் ஒருத்தர் இது ஆகக்கூடாது. இந்த மாதிரியான அருங்குணங்கள் கொண்ட கலைஞர்களை நாம் வந்து பார்க்குறது ரொம்ப ரொம்ப அபூர்வம். அது ஏதோ தன்னோட கீர்த்தியில் எல்லாம் நடக்குது, இவங்கெல்லாம் கடமைப்பட்டவங்க செஞ்சாகணும் அப்படின்ற தோதில் தான் பெரும்பாலும் இருப்பாங்க. அதை அந்த ஒரு சரியான சென்ஸில் எடுத்துக்கிற ரொம்ப ரேரான கலைஞர்களை தான் நம்ம பார்க்க முடியும். தமிழ் இலக்கியம் சிறு பத்திரிகை வழியாக தான் நவீன ஓவியம் அப்படின்னு ஒன்று இருக்குங்கிறதே தெரிய வந்து அதில் கிடைத்த முதல் அறிமுகம் தான் ஆதிமூலம். அவர் மூலமாக புரிந்து கொண்டது வந்து 3 ஏரியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள். டிராயிங்னா என்ன, பெயிண்டிங்னா என்ன, லெட்டரிங்னா என்ன. டிராயிங்கில் வந்து அவர் தான் முதல்ல இல்லஸ்ட்ரேஷனுக்கும் டிராயிங்க்கும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வித்தியாசத்தை எடுத்து காட்டினார். வெகுஜன பத்திரிகையில் வரக்கூடிய இல்லஸ்ட்ரேஷனுக்கும் இவரும் இவருடைய நண்பர்களும் வந்து கசர தப்பர எல்லாம் பண்ண டிராயிங்க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக எடுத்து சொன்னார். கதைக்கான பரிமாணம் மட்டுமல்ல அந்த கோடுகள் கொடுப்பது, அந்த கோடுகளுக்கான தார்மீக தன்மையுடன் அதுவே வந்து ஒரு கதாபாத்திரமாக மாறுகிறது. அப்போ வந்து இது டிராயிங் ஆகவும் அது வந்து இல்லஸ்ட்ரேஷனாகவும் இருக்குங்கிறத வந்து அவர் விளக்கி சொன்னார். அவர் வந்து பெயிண்டிங்கில் வந்து ஃபிகரேட்டிவாகவும் எக்ஸ்பிளனேட்டரியாகவும் ஆரம்பித்து ஃபுல் அப்ஸ்ட்ராக்டுக்கு போகிறார். இந்த ஜேர்னியை வந்து அவர் ஒரு கேள்வி கேட்டோம், இவ்வளோ அப்ஸ்ட்ராக்டாக இருந்தால் எல்லாருக்கும் புரிஞ்சிடுமா? சப்த ரீதியாக இருக்கக்கூடிய அப்ஸ்ட்ராக்ஷன் புரிகிற மக்களுக்கு ஒளி ரீதியாக இருக்கக்கூடிய அப்ஸ்ட்ராக்ஷனும் புரியும். ஆனால் ஆலாபனையை ரசிப்பதற்கான மனநிலைக்கு மக்கள் தயாராக இருக்காங்க. அந்த அப்ஸ்ட்ராக்ஷனுக்கு சமமான விஷயந்தான் இது. லைட் வேவ்ஸ்க்கு ஈக்குவலண்டான விஷயம் தான் சவுண்ட் வேவ்ஸ். இந்த லெட்டரிங்கில் வந்து ஒரு பர்டிகுலர் கேரக்டர் இருந்தது. இந்த 3த்தையும் வைத்து கொண்டு தான் நான் ஆதிமூலம் உடைய மொத்த கிரியேட்டிவ் வழியும் பார்க்குறேன். அந்த எளிமைங்கிறது எப்படி பார்த்தோம்னா ஒரு கோடுகள் கூட வந்து இதுக்கு மேலே இனிமேல் குறைக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு வெரி சிம்பிளிஃபைட் ஃபார்மை நீ ஃபீல் பண்ண போகிறேன் அப்படின்பாரு. ஒரு பீரியடில் இந்த விட்டு இந்த பிரேக்கிங் லைன்ஸை வச்சு ஒரு அப்ஸ்ட்ராக்ட் ஃபார்மில் நேஷனல் அவார்டு ஆயில் கலரு. பட் அந்த டிராயிங் எக்ஸிபிட் பண்ண டிராயிங்ஸ் எல்லாம் அது பண்ணியிருப்பாரு. மூவிங் ஃபார்ம்ஸ் தான் அந்த வானத்தில் அப்படியே அந்த எலிமெண்ட் அப்படியே மூவ் ஆகல, அன்னோன் ஃபார்ம்ஸ். இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாத, பேரிட்டு குறிப்பிட முடியாத ஒரு எலிமெண்ட் அதில் அவருடைய படங்களில் தான் தெரியும். அதில் எதுக்குமே அறுதிட்டு இதுதான் சொல்லிட முடியாது. யார் வேணாலும் அவங்கள அதில் அந்த படத்தோடு அவரை இணைச்சிக்கலாம். அந்த மாதிரி இருக்கும் அந்த பார்க்கும்பொழுது. அதுக்கு வச்சதுக்கு பிறகு திரும்ப அந்த கலரை நம்ம வச்சிடலாங்கிற மாதிரிலாம் ஆக்க முடியாது. அந்த கலரை எப்படி வச்சாருங்கிற மாதிரி நம்மளை யோசிக்க வைக்க முடியாது. இந்த பியூரிஃபைட் ஆஃப் த கலர்ஸுங்கிறத அவர் இதில் தான் நம்ம பார்க்க முடியும்.
அப்போ 60 ஓவியர்கள் இந்தியா ஃபுல்லாக இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் இந்தியாவுக்காக ஷோ வச்சு, அது டெல்லி, கல்கட்டா, பாம்பே, சென்னை அதுலேயும் லலித் கரகம்ல ஷோ வச்சாங்க. அந்த ஷோவில் நாங்கள் அதில் கலந்துக்கிட்டோம். when he is created அந்த ஒர்க்கு ஃபிலிமில் பண்ணி பிரிண்டிங்க்கு போகுது. அங்கே 2-3 பேட்ச் இருக்குது. அது ஆர்ட் செக்ஷன், வீவிங் செக்ஷன், டையிங் செக்ஷன். டையிங் செக்ஷன் ப்ராசஸ் செக்ஷன். அது வீவிங் செக்ஷனுக்கு டிசைன்லாம் நாங்கள் பண்ணுற டிசைனை அதை அவங்க அந்த இதுக்குள்ளார கொண்டு வருவாங்க. ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. கட்டுப்பாடாக வி ஹேவ் டு கிரியேட். உண்டு பண்ணுறவங்களுக்கு என்ன கட்டுப்பாடு அப்படின்றாரு. அது மாதிரி தான் ஃபிலிமில் பண்ணி பிரிண்ட் பண்ணது பிறகு அந்த பிரிண்டிங்க்கு ஹி காட் தி நேஷனல் அவார்டு. அது பிரசிடென்ட் அவார்டு. அதுக்கு அந்த அவார்டு கிடைச்ச உடனே அதை என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா, அதை பிரிண்ட் பண்ணவருக்கும் இவருக்கும் பாதி அதை ஷேர் பண்ணிட்டு சொன்னாங்க. அப்போ இவர் சொன்னார், வேண்டாம் அந்த பையனை எடுத்துக்கிட்டு இவருடைய விருதை அவருக்கே கொடுத்துட்டாரு. அதுதான் பெரிய ஹிஸ்ட்ரி. அது மாதிரி அவருடைய கலெக்ஷன் மிகப்பெரிய கலெக்ஷன். ஆனால் ஆதியோட அப்ஸ்ட்ராக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சாந்தமாக, ரொம்ப அமைதியாக, அவர் மனசுக்குள்ளே ஒரு அமைதி வந்து நீங்கள் அதை ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கூட தெரியும். அவர் எவ்வளோ காமாக, எவ்வளோ அமைதியாக, அது அவர் மனசில் இருக்கிற அந்த வாசனை, ஏற்பட வாசனையை வந்து அந்த கேன்வாஸுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. அதை வெவ்வேறு விதமான வண்ணங்கள் மூலமாகவும் அதோட அடுக்குகள் மூலமாகவும் அவரை வந்து நிறைவேற்றுறாரு. இந்த அம்சம் தான் அதுக்கு ஒரு இந்திய தன்மையை தருது. ஆதிமூலத்தின் ஓவியங்கள் இசையாக மாற முயற்சிக்கின்றன. இசை தான் வந்து ரொம்ப அப்ட்ராக்டான ஒரு ஃபார்மை நோக்கி போய்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு பெயிண்டர்ஸும் தன்னுடைய ஜெனட்டிக் ரிசம்பிளன்ஸை, ஜெனட்டிக் தன்மையை அவங்க அதுக்குள்ளே வச்சுட்டு போவாங்க, பெயிண்டிங்கில் வச்சுட்டு போவாங்க. ஆதிமூலம் சாருடைய பெயிண்டிங் அதில் இருக்குது. ஆக்சுவலி ஆதிமூலம் சாருடைய பெயிண்டிங்ஸில், ட்ராயிங்ஸில் எல்லாத்துலேயுமே இருக்குது. இந்த ஃபார்முலா ஒர்க் ஆகிடுத்து, நான் இதோடு நான் நின்றுக்கிறேன் அப்படின்னு அவர் நிற்கவே இல்லை. நான் வந்து ஒரு 4 செங்கல் வரைஞ்சி அந்த 4 செங்கலுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் வந்துடுதுன்னா அந்த 4 செங்கல்லையே வந்து விதவிதமாக வரைந்து கொண்டு என்னுடைய காலத்தை போக்கிக் கொள்ளணும்னு இல்லை. ஒரு பாணி போல் இன்னொரு பாணி இல்லை. ஒரு காலகட்டத்தில் வரைந்தது போல் அடுத்த காலகட்டத்தில் இல்லை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. இன்ஃபேக்ட் இன்றைக்கி வந்து எல்லா கேட்டலாக்ஸையும் வச்சு பார்க்கும்போது முதல் படத்தை பார்க்கும்போதே வந்து இது எந்த காலத்தில் வந்ததுன்னு நம்மளால் சொல்ல முடியும். லேட் 70s, இது ஏர்லி 80s, இது 90, இது வந்து 2000 அப்படிங்கிறது வந்து நம்மளால் கால குறியீடுங்கிறது வந்து அவருடைய ஒர்க்குள்ளவே இருக்குது. தொடர்ந்து அவர் வந்து ஒரு பயணித்து கொண்டே இருந்தார். ஒரு பாயிண்ட்லேயே கூட நின்றுஇல்லை. ஒர்க்கானதுக்கு மேலே ஒன்று பண்ணுவோம். அதோடைய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து என்னன்னா 1969 அவர் காந்தி சீரீஸ் பண்றார். பல வருஷம் கழிச்சு ஆர்வி ரமணி வந்து அவரை பற்றி ஒரு படம் எடுக்கும் போது ஒரு காந்தி தான் வரைய ஆரம்பிக்கிறார். ஆர்வி ரமணிக்கு அவர் வரைகிற காந்திக்கும் இருக்கக்கூடிய இதில் பார்த்தீங்கன்னா பெரிய கண்டினியூட்டி அண்ட் டிபார்ச்சர் அப்படிங்கிறதுக்கான எல்லா குறியீடுகளும் அதுக்குள்ளே இருக்குது. அவருடைய எசென்ஷியல் ஸ்கில்ஸ்லாம் கண்டினியூட்டியாக இருக்குது. டிபார்ச்சர்ன்றது வந்து இன்னும் மினிமல் லைன்ஸ்லையும் இன்னொரு வகையான ஸ்பான்டேனிட்டியோடு இது பண்ணுறதுல வருது. ஏர்லி பீரியட்லலாம் ஒரு ஸ்லோ ப்ராசஸாக ஒர்க் பண்ணார். ஒரு லேயர் மேலே ஒரு லேயர் ஒர்க் பண்ணுவார். ஒரு பீரியடுக்கு அப்புறமா வந்து ரொம்ப ஸ்பீடாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டார். 91, 92, 93 வந்து ஒயிட் சீரீஸ், அதாவது அதிகமான ஒயிட்டு, ரொம்ப மினிமலான கலர்ஸ் வச்சு பெயிண்டிங்ஸ் பண்ணுறாரு. இது எப்படி வந்ததுன்னா, அவருடைய எக்ஸிபிஷன் ஒரு ரெட்ரோஸ்பெக்டிவ் மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் போட்டாங்க. இந்த வேல்யூ ஆர்ட்ஸ் கேலரின்னு ஆழ்வார்பேட்டை. ஸோ அதோட இனாகுரேஷனுக்கு நான் போயிருந்தேன். காந்தியோட ஒரு சீரீஸ் இருந்தது ஃபுல்லாக. மற்ற பெயிண்டிங்ஸும் இருந்தது வருது, அவர் நிறையா ஒர்க் பண்ண பெயிண்டிங். பட் காந்தி சீரீஸும் இருந்தது. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் அந்த ரேஞ்சை பார்க்குறேன். ஸோ அதை பார்த்தபோது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஸோ அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் வந்து இதெல்லாம் 1967 அந்த மாதிரி டைமில் காந்தி பெயிண்டிங்லாம் பண்ணியிருக்காரு. அப்புறம் ரீசெண்டாக பண்ணது எதாக இருக்கான்னு, இல்லை நான் பண்ணுறதில்ல இப்போ அப்படின்னு. இப்போ பண்ணது வந்து ஒரு மாதிரி ஒரு ஃபியூரிஷாக பண்ணிட்டு போனேன். நிறையா பண்ணியிருக்கேன். இப்போது
நான் அதுக்கப்புறம் பண்ணுறது நிறுத்திட்டேன். ஏன் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு கேரக்டர் மேலே இவ்வளோ இதுவும் சீரியஸாக ஒர்க் பண்ணியும் அதுலேருந்து எப்படி விடுபட்டு வராரு ஒரு அந்த கேரக்டர்லேருந்து, காந்திலேருந்து. ஸோ அதை எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணது தேவையாக இருந்தது, அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தேவையாக இருந்தது. ஸோ அவர்கிட்ட திருப்பி கேட்டேன், நீங்கள் வந்து மறுபடியும் பண்ண முடியுமா அப்படின்னு. அப்புறம் ஒரு நாளைக்கு டைம் கொடுத்தாரு. சரி வா ட்ரை பண்ணுவோம் அப்படின்னாரு. நான் உடனே எல்லாம் கேமராலாம் எடுத்துன்னு ஓடினேன். அங்கே போய் இறங்கினோடனே வாண்டார் அப்படி நீங்கள் சரியா இல்லை, மூடு சரியா இல்லை. சரி புரிஞ்சிருச்சு, ஓகே நீங்கள் வராது. என்னமோ ஹெசிடேஷன், அந்த காந்தியை மறுபடியும் வரைய முடியாதுங்கிற ஒரு ஒரு ஃபீலிங். அந்த காந்தி தான். ஏன்னா இப்போது அது அந்த கேரக்டர் மறுபடியும் கொண்டு வர முடியாதுங்கிற ஒரு ஆதங்கம் இருந்துருக்கு. நான் அதை கேட்கல, டீப்பாகவும் கேட்கல, அவரும் எக்ஸ்பிளைன் பண்ணல. அவர் ரொம்ப மினிமலாக தான் பேசுவார் அதை பற்றிலாம். நான் அவர் கூப்பிட்டாரு, அன்றைக்கும் போனேன். அன்றைக்கி வந்து கேன்வாஸ்லாம் செட் பண்ணார், அந்த ஃப்ரேம்ஸ்லாம் வச்சு எல்லாம் பண்ணி ஈஸெல்லாம் வச்சார். அப்புறம் வாண்டார் அப்படி எடிட்டர். சரி ஓகே அப்படின்னு. ஸோ 3rd டைம் தான் இது பண்ணது. Into everything kind of. Take her to everything. I'm not teaching her anything. Just getting her exposed to. These are all old drawings, is it? Old drawings. Some of them you have seen. Yeah, and you visit my house very earlier, very 80 or something. So this is from what period to what period? It is from 1962 to 1996. All this King series and sketchbook series. Among the many drawings which you will see here, the studies of Mahatma Gandhi are of special relevance in this exhibition in this year, the 50th anniversary of our country's independence. With an economy of line, the artist gives the viewer an unusual insight into the personality behind the various persona. Adimoolam presents the man behind the Mahatma with understatement and simplicity. இவரோடது வந்து ஒரு ரொம்ப ஒன்றுமே இல்லாத ஒரு 5-6 கோடு இருக்கிற காந்தி கூட இப்படி கனெக்ட் ஆகும். ஏன்னா there is something what is immensely moving about Gandhi moves you the same way when you look at Adi's Gandhi. அந்த சீரீஸை வரையும் போதும் சரி, வரைஞ்சி முடிச்சப்பறமும் நான் ஒரு பெரிய சுதந்திரத்தை உணர்ந்தேன். எனக்கு ஏதோ ஒரு பெரிய ஷிஃப்ட் நடந்தது. வை காந்தி வேறு எவ்வளோ வரைஞ்சிக்கலாம், அது ஏன் அது சீரியஸை ஏன் பண்ணீங்கன்னு என்ன எல்லாரும் பண்ணுறதானேன்னு ஒரு கேள்வி கேட்டேன். ஏன் எனக்கு கண்டிப்பாக ஏதாவது வச்சுருப்பாருன்னு தெரியாது ஒரு ரீசன். பிஃபோர் ஃப்ரீடத்துலேருந்தே காந்திக்கு வந்து வெல் நோன் ஃபிகர், அவர் ஹைலி ஃபோட்டோகிராஃப், அவரை பற்றி நிறைய பேர் டாக்குமெண்ட்ரியும் பண்ணியிருக்காங்க, பேசியிருக்காங்க, வரைஞ்சிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ இவ்வளோ எக்ஸ்போஸ்டான ஒரு பர்சனாலிட்டி அவர் இதுக்கு மேலே ஏதாவது மாற்றி பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு சேலஞ்ச், அதுக்காக தான் பண்ணேன். அது காந்தி சீரியஸ் அதுக்கு தான். இவ்வளோ பண்ணியாச்சு, இவ்வளோ பேர் பண்ணியிருக்காங்க முன்னே, இதுக்கப்புறம் என்ன வித்தியாசமாக வருங்கிறதும் இதுலேருந்து வேறு ஒன்று என்ன ஒரு பார்வை கொடுக்க முடியுங்கிறத நான் பண்ணேன். அப்புறம் இந்த லைன்ஸ் ஆஃப் மகாத்மா அந்த படம் பண்ணல, அந்த முன்னாடி ப்ரீமியர் ஸ்க்ரீனிங் வந்து மேக்ஸில் அப்போ அவர் வந்திருந்தார் பெயிண்டிங் ஸ்க்ரீனிங் பார்க்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாரு படம். எனக்கு பயமாக இருந்தது, என்ன சொல்லுவாரோ. படம் பார்த்துட்டு ஹி வாஸ் வெரி ஹாப்பி. அப்புறம் சொன்னார், ரமணி அந்த காந்தி நீ எடுத்துட்டியே அப்படின்னாரு. எங்கிட்டேருந்து எடுத்துட்டியே அப்படி. பரவாயில்ல அப்படின்னா. நான் வந்து சின்ன வயசுலேருந்து என் மனசு பூரா, என் உடம்பு பூரா, என்னோட லேண்ட்ஸ்கேப்லேருந்து ஏறி இருக்கிற அவ்வளோ விஷயத்துலேருந்தும் ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி நான் இதை பார்க்குறேன். ஆனால் அதே மாதிரி இல்லை. இது வந்து கொஞ்சம் அசைச்சிருக்காது, கொஞ்சம் அதை நகர்த்திருக்காது. அந்த நான் பார்த்த ஐயனாரையும் முன்னாடியானையும் ஞாபகத்து கொண்டு வருது. ஆனால் நான் பார்த்த அவங்க இல்லை. பிட்வீன் த லைன்ஸ் அவர் டிராயிங்கை பற்றி ஒரு புக் போடணும்னு ஒரு மனசு ரொம்ப நாளாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நாள் சொன்னார், அம்மா நான் எழுதலான்னு இருக்கேன், ஒய் டோன்ட் யூ ரைட் அப்படின்னு சொன்னார். ஸோ டிராயிங்லாம் பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணார். அந்த காந்தி ஏன் போட்டேன், எதனால் அந்த பர்டிகுலர் பெயிண்டிங் ட்ராயிங் எடுத்து ஃபோட்டோகிராஃப்ஸ் பார்த்தானே போட முடியும். ஸோ எதுக்காக அதை எடுத்து போட்டேன் அப்படின்னா, ஸோ இந்த 100 காந்தி ட்ராயிங்கை வச்சுட்டே
புதுகையில் வந்து ஒரு இன்டர்வியூ பண்ணோம். அதுக்கு நல்ல வரவேற்பு இருந்தது. கடைசி வரைக்கும் அவர் வந்து ஏதோ ஒரு டிராயிங் பண்ணிகிட்டே தானே இருந்திருக்காரு, நிறுத்தவே இல்லையே. ஒரு ஃப்ரேமுக்குள்ளே ஒரு மனிதரை எப்படி நிற்க வைக்கிறது, ஒரு உட்கார்ந்தா ஒரு மனிதனை எப்படி எடுக்கிறது, வேகமாக ஓடுறவனை எப்படி எடுக்கிறது அப்படின்றது வந்து இந்த கேள்வி எப்பொழுதுமே ஒரு ஃபில்ம் மேக்கராக இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் வந்து எனக்கு எங்கேருந்து கிடைக்குன்னா ஓவியத்தில் இருக்கும் பதில் கிடைக்கும். ஒரு இவ்வளோ பெருசுக்கு ஒரு பெரிய காந்தி உட்காந்துருக்காரு, ஆதிமூலம் வரைஞ்சிருந்தாரு. எனக்கு தெரிஞ்சது கீழே ஆதிமூலம்னு இருந்துச்சு. ஒரு கீழே ஏதோ பார்த்து வரைகிற அவர் எழுதுறாரு காந்தி. அந்த காந்தியை நான் ஒரு 15 நிமிஷம் உத்து பார்க்க என்ன தோணுச்சுன்னா, ஃபோட்டோகிராஃபில் பார்த்த காந்தி நிறைய பார்த்துருக்கேன், அதை பற்றி நிறைய ஸ்டடி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அட்டன்பரோடைய காந்தி, எல்லாத்துலேயும் ஒரு காந்தி மனசுக்குள்ளே ஏறிச்சு. இது இந்த மூலியமாக ஏறின எல்லா காந்தியையும் விட நான் வந்து ஆதிமூலம் ஐயா வரைந்த அந்த காந்தியில் அந்த மகானை நான் பார்த்தேன். அவர் வந்து ஒரு ஓவியத்தையே வரையலை, காந்தியே வரல, காந்தியுடைய ஸ்பிரிட்டை அவர் வந்து வரைஞ்சிருக்காரு. காந்தியினுடைய மனதினுடைய ஆழத்தை அந்த அந்த படத்தில் நான் பார்த்தேன். எனக்கு என்னமோ காந்தியை ஆதிமூலம் மட்டும்தான் புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு நான் வந்துட்டேன். உலகத்தில் இருக்க யாருமே புரிஞ்சுக்கல, ஒரு ஆர்டிஸ்ட் அவராக மட்டுமே அவர் புரிஞ்சுட்டாரோன்னு என்ன வந்துச்சு. எல்லாத்தையுமே புரிஞ்சுட்டார் ஒரு ஆதிமூலம். ஏன்னா அது ரொம்ப சிம்பிளாக போடப்பட்ட ஒரு கோடுகளால் வரைஞ்ச ஒரு இது, ரொம்ப சிம்பிள். இந்த காந்தி எனக்கு ரொம்ப பிடிச்ச காந்தி. காந்திக்குள்ளே இருக்க ஒரு பெரிய ஒரு சிரிப்பு. காந்தி வந்து சடார்னு அதாவது ஒரு வெடி கொளுத்துற மாதிரி வெடி மாதிரி சிரிப்பார். வெடித்து சிரிக்கிறது வந்து அவ்வளோ உண்மை இருக்கவங்க மட்டும்தான் வெடித்து சிரிக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு எல்லாராலையும் சிரிக்க முடியும், எல்லாரும் சிரிக்க முடியும், நகைக்க முடியும், கேலி சிரிப்பு சிரிக்க முடியும், புன் சிரிப்பு சிரிக்க முடியும். இன்னொரு மனிதனுடைய வேதனையை பார்த்துட்டு வந்து பற்றியா அவனுக்கு ஆயிடுச்சு பற்றி இந்த மாதிரி சிரிப்பெல்லாம் இருக்கு. ஆக்சுவலாக ஒரு பியூரான வெடித்து சிரித்தல் வந்து குழந்தைகளும் குழந்தைத்தனம் முழுக்க கொண்ட பரிபூர்ணத்தன்மை கொண்ட இதய சுத்தத்தை கொண்ட மனிதர்கள் மட்டுமே எடுத்து சிரிக்க முடியும். அந்த ஆதிமூலம் சார் ஃபோட்டோக்கெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து அவர் என்றைக்குமே அந்த கண்கள் ஏதோ தேடிக்கிட்டே இருக்கு. நேராக வந்து அவர் கேமராவை பார்த்த மாதிரி இந்த ஃபோட்டோக்கள் கூட பார்த்தீங்கன்னா வந்து கேமராவை பார்க்கவே இல்லை. கேமராவுக்கு தாண்டி வந்து ஒரு 300 கிலோமீட்டர் அவர் ஏதோ உத்து பார்க்குற மாதிரியும் ஏதோ தேடுற மாதிரியும் ஒரு கண்களால் தான் அந்த கண்களை பார்த்துருக்கேன். என்னை சொல்லப்போனால் என்னை சவுத் ஏஷியாவில் என்னை பொறுத்த கிரேட்டஸ்ட் ஆர்டிஸ்ட் நான் சொல்லுவேன். அவர் வந்து அவருக்கு எந்த ஒரு அங்கீகாரமும் கொடுக்காம தான் வந்து அவர் வந்து நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிருக்காரு. அப்ஸ்ட்ராக்ட்ன்றது வந்து ஒரு பெரிய ரிடில் தான் எனக்கு. ஸோ நான் அப்ஸ்ட்ராக்டை வந்து நான் வந்து டிஃபைன் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. யாருமே டிஃபைன் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். நம்ம எதையுமே என்ன பண்ணுறோம், போன உடனே பார்த்த உடனே படித்த உடனே நம்மளுக்கு புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோமா, இதெல்லாம் நம்மளுடைய ரெஃபரன்ஸ். ஒரு விஷயம் எனக்கு புரியுதுன்னா ஏற்கனவே அதுக்கு நான் வந்து அதை வந்து எனக்கு எக்ஸ்போஸ் ஆகிருக்கு, அதனால தான் இன்னொரு விஷயம் புரியுது. ஒரு விஷயம் எனக்கு புரியாத போது எனக்கு ஷாக் ஆகுது. உன்னுடைய எந்த நாலேஜிலும் உன்னுடைய பழைய எந்த விஸ்டமும் உனக்கு ஹெல்ப் பண்ணாது. இந்த ஓவியம் இங்கே நில்லு, இப்போ இது தரிசிச்சுட்டே இருக்கு, உனக்கு என்ன புரியும் பாரு. அப்போ நான் பார்க்கும்போது அது மெதுவாக ஒரு சின்ன க்ளூவாக அவர் கொடுக்குறாரு. அந்த ஓவியத்தை முதல்ல எங்கே ஆரம்பிச்சிருப்பாரு அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ஒரு பெரிய டிடெக்டிவ் மாதிரி நான் போய் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. அங்கே போய் ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது அவர் என்னை கூப்பிட்டு போகும்போது அப்படியே மறந்துடுறேன். அப்போ என்னன்றது வந்து நான் வந்து இந்த செல்ஃப்ன்றது என்னுடைய தாட்டு, என்னுடைய நாலேஜு, இதெல்லாம் சேர்ந்தா என்னோட செல்ஃப். இந்த செல்ஃப் ஒர்க்கில் நிற்குது. அப்படி கிட்டத்தட்ட இந்த இடத்துல தான் ஒரு ஓவியம் நம்மளோட ஸ்பிரிச்சுவல் மேன் ஆகுது. எல்லா ஆர்ட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு வகையில் புரியணும். ஆனால் வந்து அப்ஸ்ட்ராக்ட் பெயிண்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கு நம்மளை பார்த்து. அவருடைய அப்ஸ்ட்ராக்ட் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான மனித சக்தியும் ஒரு இந்த பேரண்டத்தினுடைய முழு வீச்சையும் வந்து அதுக்குள்ள நீங்கள் அந்த ஓவியனுடைய இதில் பார்க்கலாம். அந்த தன்மையை நான் வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரோக்லையும் நான் ஆதிமூலத்தினுடைய ஸ்ட்ரோக்கில் நான் பார்க்குறேன். எனக்கு ஆதிமூலம் வந்து ஒரு 50 வருடங்களாக பழக்கம். அவர் மாணவராக இருந்தப்பிருந்து பழக்கம். உருவங்கள் அதாவது ஃபிகரேட்டிவ் என்று சொல்லப்படுறது. அடுத்தது அரூப ஓவியங்கள். இந்த ஃபிகரேட்டிவ் ஆர்ட்லேயும் அவர் ரொம்ப சிறந்து விளங்கினார். என்னுடைய புத்தகத்திற்கு அவர் போட்ட அட்டைப்படம், தமிழ் சினிமா படம் எடுத்த நடராஜ முதலியாரே அட்டைப்படமாக. ஆதிமூலத்தினுடைய கொடை என்னவென்றால் இந்த கோட்டோவியமும் பின்னர் அவர் உருவாக்கி தந்த அரூப ஓவியங்கள் தான். இது வந்து தமிழ் மக்களிடையே ஓவியத்தை பற்றி ஒரு நல்ல புரிதலை, விழிப்புணர்வை உண்டாக்கியது.
அது வந்துவிட்டது என்று சொல்ல முடியாது. அது உருவாகுவதற்கு அவர் ஒரு முக்கிய காரணமாக இருந்தார். அவருடைய அரூப ஓவியங்களில் முக்கியமானது அந்த வண்ணக்கலவையை அவர் பயன்படுத்திய விதம். ஒரு தடவை ஆதிமூலத்திட்ட பேசிகிட்டு இருந்தப்போ நான் சொன்னேன், ஆதிமூலம் இந்த நம்மளுடைய அரூப ஓவியங்கள் எல்லாம் சில எழுத்தாளர் புரியலங்கிறீங்கள. ஆமாம், இவருக்கு மற்றதெல்லாம் புரிஞ்சிருச்சு, சிலப்பதிகாரம் மணிமேகலை எல்லாம், இதுதான் புரியலையா அப்படின்னு கேட்டார் அவர். அதனால் அது என்னென்னா அதில் புரிவதற்கு ஒன்று. வண்ண அரூப ஓவியத்தை தமிழ் மக்களுக்கு அறிமுகப்படுத்தியதில் அவருக்கு ஒரு முக்கிய பங்கு. ஒரு ஒர்க்கை முடித்த உடனே கொஞ்ச நேரம் பார்க்குறது வழியாக தான் ஒரு ஃபுட்டாக இருக்குது. அதுதான் வந்து நமக்கு வந்து ஒரு எனர்ஜி கொடுக்குது அடுத்த ஒர்க்குள்ளே போகிறதுக்கு. ஸோ அந்த ஒரு ஜாய் ஆஃப் மேக்கிங் இருக்குல்ல, அந்த ஜாய் ஆஃப் ஒர்க் பண்ணும்போது ஒரு ஜாய் இருக்குது. ஆனால் திருப்பி அதெல்லாம் முடிச்சுட்டு அது கம்ப்ளீட்டடுன்னு வரும்போது அதை நம்ம திருப்பி உட்காந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது அப்போ அந்த வர ஒரு ஃபீலிங் வந்து அவர் ரொம்பவும் என்ஜாய் பண்ணுவார் அந்த ஃபீலிங்கை. When you talk about Madras line, so these are the lines, are very fascinating lines, are from Chennai. They are very unique. So anywhere in Indian contemporary scene you see, and you see a drawing of a particular type, you know this is a Madras school line. Adimulam sir was very strong in his drawing. His drawings are powerful. Sir's abstraction was very inspiring. Why it was inspiring? Because he was painting in such a way that when you look at his painting, it looks very simple. Like when I see it, it will invite me, oh, I should also paint. That kind of simplicity, when artist gets it. As I said, metascape is something which you look beyond, and that is what he did. Beyond the metascape, he touched upon some different planes. That is also a beautiful stage we experienced with him. His show used to go very hit in Mumbai. Like when you go to Mumbai, he'll come out with a sell of shows. So like Pandul was promoting his work. There was always sold. He was one of the artists from Chennai, I can say, celebrity artist. We must celebrate him. We artists only can do that. Then the real celebration takes place. ரொம்ப முக்கியமாக கிரவுண்டடாக காரணமாக மகாராஜா சீரீஸில் பார்த்தீங்கன்னா எல்லா மகாராஜாக்களுக்கும் எல்லாமும் இருக்குது. பெரிய பேராஃபில்னியா இங்கே இருக்குது, க்ரௌன் இங்கே இருக்குது, ஜுவல்லரி இங்கே இருக்குது, இன்ஃபேக்ட் மெடல்ஸ்லாம் கூட சிலதில் வருது. ஆனால் முகம் வந்து இல்லாமல் என்டையர் மகாராஜா சீரீஸில் வந்து நீங்கள் முகமற்ற வெறும் அதிகாரம் மட்டும்தான் இருந்தீங்க. உங்களுடைய அதிகாரங்கிறது வந்து எக்ஸ்டர்னலாக இருக்குது. அதிகாரம் வர்சஸ் முகம் அப்படிங்கிறதுக்கான அந்த இடைவெளி இந்த புதுமைப்பித்தனுடைய நாற்காலியாக இருக்குங்கிற கட்டுரைக்கு சமமான ஒரு விஷயம் தான் இவருடைய இந்த டிராயிங்கில் நான் கிடைத்த மிகப்பெரிய பாடம். அவருடைய லைன்ஸை அப்படியே ஒரு ஃப்ளோயிங் லைன்ஸுன்றதை விட அதை பிரேக் பண்ணி துண்டு கோடுகள் மூலமாக ஒரு டெக்ஸ்டர்லாம் க்ரியேட் பண்ணார். ரொம்ப தீர்க்கமாக அதை வரையறுக்க மாட்டார். இதெல்லாம் ஏன்னா எந்தெந்த இடம்லாம் ரொம்ப எமோஷ்னலாக வெளிப்படுத்தக்கூடிய இடங்களோ அந்த இடத்துல இந்த ப்ரோக்கன் லைன்ஸ் மூலமாக டெக்ஸ்டரை க்ரியேட் பண்ணி அந்த இடத்துல ஒரு ஃபாகி ஆக்கி
நம்மளுடைய பார்ப்பவனுடைய கற்பனையை விஸ்தீர்ணத்தை அதிகப்படுத்தியிருக்காரு ஆதிமூலம். இந்த படம் வந்து இப்படி சுருட்டி அங்கே சைடில் இருந்தது. நான் வந்து அங்கே இருக்கிறதெல்லாம் அப்படி பிரித்து பாரு. நான் வந்து இது இன்னும் முடிக்கலையா, மாதிரி தான் முடிக்கணும், இன்னும் கொஞ்சம் இருக்கு, இது வேணுமா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன் ஆமாம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அதை அப்படியே எடுத்துக்கிட்டேன். இது வந்து ஒரு குதிரை வீரன் எப்படி வேணால் வச்சுக்கலாம் நீங்கள். ஒரு வீரனார் வருவார், ஐயனார் வருவார், முன்னாடியான் வருவார், எல்லாம் யாரெல்லாமோ வருவாங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து தே ஆர் ஸோ சென்சுவல், இல்லை தே ஆர் ஸோ ஹியூஜ், தே கம் ஃப்ரம் தட் வேலர் வாட் எவர், குதிரை மேலே இருப்பாங்க அது இது. ஆனால் அந்த முகத்தில் வந்து ஒரு 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 அந்த வெரி சென்சுவல், வெரி ஜென்டில், அந்த குவாலிட்டி அவரோட அந்த படங்கள்லேயும் இருக்கும். அவரே அப்படி தான் இருப்பார். ஈவன் கிளாஸ் ரூமில் இருக்கிறது திடீர்னு பார்த்தா அவர் காணாத போவார். என்னென்னு பார்த்தாக்க ஜன்னல் வழியாக போய் அந்த விண்டோ சில்லில் உட்காந்து வெளியிலெல்லாம் பார்த்து ட்ராயிங் போட்டுன்னு உட்காந்துருப்பார். அவருக்கு நல்ல குரல் உண்டு. படியில் இறங்கி வச்சு இறங்கி பாடிக்கிட்டு வருவார். அதெல்லாம் ஒரு நல்ல அந்த சாயங்காலம் நாங்கள் சில சமயம் காஃபி குடிச்சிட்டு வரச்சு பணிக்கர் வந்து ஆதியை கூப்பிட்டு, அப்போ நாங்கள் 2 பேரும் அப்போ பணிக்கர் வந்து வேர்ட்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ்னு ஒரு சீரீஸ் பண்ணிட்டு இருந்தார். ஆதிகிட்ட அபிப்பிராயம் கேட்பார், ஆதிகிட்ட ஒப்பீனியன் கேட்பார். ஒரு யாஷிகா 635ன்னு ஒரு கேமரா ஒன்று இருந்தது என் கையில். அதை வச்சு ஸ்கூலுக்கு எடுத்துன்னு போயிருந்தபோது ஆதி இந்த மாதிரி இந்த இதில் ஈசலில் காலை வச்சுன்னு ட்ராயிங் போட்டிருந்தேன். பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது, படிச்சுன்னு அதை எடுத்தேன். அதை அவர்கிட்ட ஒரு பிரிண்ட்டை கொடுத்தோடனே அவர் நிறைய புக்ஸில் அதை யூஸ் பண்ணியிருக்காரு போல் இருக்குது. இன்றைக்கி நான் இந்த ஸ்டேஜுக்கு நான் பெயிண்ட் பண்ணுறேன்னா பாஸ்கரன் அண்டு ஆதி. முதல்ல நான் பெயிண்ட் பண்ணுறச்சே ஆதியோட பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஐ யூஸ் டு டெல் தம் ஐ டேக் இட் அஸ் அ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லுவேன். 2005 இந்த பெயிண்டிங் இருக்குது, அது ஆதியோட பெயிண்டிங். இது திடீர்னு என்னோடய 70th பர்த்டேக்கு காலையில் கொண்டு வந்து கொடுத்தார். ப்ரெசன்ட் சர்ப்ரைஸ் அது. அப்போ நான் ஃபோனில் பேசுவேன், அதுக்கப்புறம் போகல. நான் ஃபோனில் பேசி அவரை எப்படி இருக்கீங்க என்னென்னு அண்ட் கடைசியாக அவர் பேசினார். கடைசியாக அவர் பேசினது கூட ஞாபகம் இருக்குது. நம்ம அடிப்படையில் நின்றுட்டு பேசுகிறேன், பெயிண்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, ஆனால் முடியல, சாரி, ஐ ஃபெல்ட் ஐ லாஸ்ட் பார்ட் ஆஃப் மீ. அவர் ஒரு 1 man செலெக்ஷனில் இருந்தபோது நான் பெயிண்டிங்கை டெல்லிக்கு அனுப்பிச்சிருக்கேன். செலக்ட் பண்ணலை, ரிஜெக்ட் பண்ணேன். நல்லா இல்லை சீனிவாசன் அப்படின்னு. ஐ அக்செப்டட் ஆனஸ்டி. எனக்குன்னு எடுக்கணும்னு அவசியம் இல்லை, நல்லா இல்லை, அவ்வளோதான். இப்போ நான் நல்லா போடுற சமயத்தில் அவர் இல்லை, அவ்வளோதான். ஹீ என்ஜாய்டு வாட் ஹி டிட். அதுதான் என்னோட ஒரு பெரிய இது. அதுதான் அவங்ககிட்டேருந்து நான் கற்றுனேன். புரிஞ்சுக்கணுன்ற அவசியமே கிடையாது. நீங்கள் வந்து அதை எப்படி பார்க்குறீங்கன்னு. ஒய் ஷுட் ஐ அண்டர்ஸ்டாண்ட்? உங்களை நான் எதுக்கு புரிஞ்சுக்கணும், நீங்கள் என்ன எதுக்கு புரிஞ்சுக்கணும்? அதுக்கு ஒரு ஆன்சர் சொல்லுங்களேன். அதுதான் நான் ஆதியை புரிஞ்சுக்கிறதுக்கே ட்ரை பண்ணல. திரும்பி நான் ஆதியை சொன்ன ஒரு நல்ல ஆத்மா சார், அவ்வளோதான், ரொம்ப நல்ல ஆத்மா. குழந்தையிலேருந்து நான் பார்த்தது, நான் பையனாக பார்த்தது, நான் ஒரு அடல்ட் ஆகி நான் ஒரு குழந்தைக்கு அப்பாவாகி எல்லா ஸ்டேஜ்லையும் அவர் ஒரே மாதிரி தான் இருந்திருக்காரு. நான் குழந்தைய சமயத்தில் எப்படி இருந்தாரோ எனக்கு தெரிஞ்சு அதே விதமான பழக்க வழக்கங்கள் தான், அதே பேசுகிறதும் அப்படி தான். அவர் ஓவியர்னு ஒரு பக்கம் இருந்தாலும் 2 ஸ்பிரிட் ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்கும். அதாவது ஒரு சிறந்த மனிதர், எல்லாம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறது, ஒரு பயங்கர பாசிட்டிவ் திங்கிங். அதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒர்க்கும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஏன்னா எங்களை சின்ன வயசில் வரைய சொல்லுவார், அழித்து வரைகிறது இல்லை தப்பாகிடுமோ சந்தேகம் வருது, அதெல்லாம் ஒன்று வரேன்னு வரும். என்ன தோணுதோ வரையலாம், எதுக்கும் பயப்பட வேணாம். தப்பான இன்னும் பயப்பட தருவார். அது என்றைக்கும் எதுக்குமே வந்து கீழே சிந்தனாவோ இல்லை தப்பானாவோ அந்த மாதிரி எதுலேயும் வந்து கண்டிஷன் கிடையாது. அந்த முழு ஃப்ரீடம் சொல்லுவாங்கள்ல, குழந்தைங்களை டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. அந்த ப்ரெஷர் இல்லாத, டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு க்ரியேட்டிவாக ஒரு ஸ்பேஸ் கொடுப்பார். ஒரு 10-15 ட்ராயிங் வரைவோம், அந்த கலர்கள்லாம் பண்ணி அதை விட்டு போய் காட்டுவோம். அவர் வரைஞ்சிக்கிட்டு இருப்பார், நாங்கள் வரைஞ்சி போய் காட்டுவோம். அது வந்து ஒரு நேரம் கொடுத்து அவர் பார்ப்பார். உண்மையாகவே பெருசாக பண்ணும்போது அது வந்து உட்காந்து பார்த்து அதை கேள்வி கேட்பா, நாங்கள் பதில் சொல்லுவோம். இது என்ன அதுக்கு
எனக்கு தெரிஞ்சதுக்கு பின்னாடி ஏதாவது தாட் இருந்தால் அதை மதிப்பார்னு நினைக்கிறேன். அந்த ஃபாதர் அண்ட் சன் ரிலேஷன்ஷிப்புங்கிறது வந்து ஒரு டிஃபிகல்ட்டான ரிலேஷன்ஷிப். அது ரொம்ப ஈஸியான ரிலேஷன்ஷிப்னு சொல்ல முடியாது. யூஸ்வலாக ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபாதராக இருந்தாங்கன்னா the father subsumes the son, otherwise the son will subsume the father. அவர் எனக்கு வந்து ஒரு பெரிய ஃப்ரீடத்தை ஒன்று கொடுத்தாரு. ஸோ நான் வந்து அவர் ஃபாதராக பார்க்கும்போது, ஏன்னா நான் ஏன் அந்த ஃப்ரீடம் சொல்கிறேன்னா, நான் வந்து என்னோட ஒர்க்கில் வந்து அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து சுத்தமாக கிடையவே கிடையாது. அவர் மாதிரி ஒர்க்கை நான் பண்ணதே கிடையாது. அது தனித்துவமாக என்னோட எக்ஸ்பிரஷனாகவே தான் இருந்திருக்கு. அதில் இன்ஃப்ளூயன்ஸ்னு பார்த்தா ரொம்ப கம்மி தான். இப்படி ஒரு ஃபிசிக்கல் ஸ்பேஸை கொடுத்தாரு, அப்படி அந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு சைக்கலாஜிக்கல் ஸ்பேஸை எனக்கு கொடுத்தாரு. நான் என்ன டெவலப் பண்ணிக்கிறதுக்கு, இண்டிவிஜுவலாக நிற்கிறதுக்கு. Here I could see my own work, and because it's such a little way they frame and ஆதிமூலம் வந்து நேரடியாக எனக்கு வந்து ஆசிரியராக இல்லை என்றால், அவர் வந்து தனபாலவாதியார் ஓவிய கல்லூரியில் இருந்ததால் மாலையெல்லாம் அங்கே வந்து போகும் பட்சத்தில் அன்றைய கிளாஸில் நான் ஒர்க் பண்ணியிருக்கிற என்னுடைய ஒர்க்கை கிளாஸில் வந்து தர்ஷனா, பாஸ்கர் உங்களோட ஒரு டைமை ஸ்பெண்ட் பண்ணும்போது என்னுடைய ஒர்க்கை கவனித்தது மூலமாக தனித்த பார்வையும் அவருக்கு இருந்துச்சுன்னு பிறகு எனக்கு சொல்லியிருக்காரு. அது எனக்கு கடித தொடர்போட எங்களோட இருந்துச்சு. இன்னும் நான் சில கடிதங்களெல்லாம் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கேன் அவருடைய கடிதங்களை. நேரடியாக சென்னைக்கு ஒரு 4.5 ஆண்டுகளுக்கு பிறகு இங்கே வந்து ஒரு 5 இயர்ஸ் சென்னையில் வந்து அவர் பக்கத்தில் இருந்தாங்க. அவர் 20 ஆண்டுகளை முடிச்சுட்டு வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் வாங்கும்போது நானும் கிட்டத்தட்ட 9.5 இயர்ஸில் நானும் எனக்கு அந்த 95 பிடிக்காமல் வெளியே வந்துட்டேன். இந்த அன்ன புத்தக திருவிழா வந்து 5 நாட்கள் நடந்தது தமிழ்நாட்டில். அன்று இருந்து, அதாவது 1993 மிக ஆளுமையோடு இருந்த எல்லா படைப்பாளர்களும் அங்கே வந்து சேர்ந்தாங்க. எல்லோரும் கொண்டாடிய ஒரு மிக பெரிய ஒரு ஆளுமை மிக்க ஒரு கலைஞன் வந்து ஆதிமூலம். இந்த ஆதிமூலம் வந்து நேரடியாக பார்வையாளர்கள் மத்தியில் ஒரு வரைஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு முயற்சி நான் சொன்னபோது அதை உடனடியாக மீரா, அப்புறம் அவர் சார்ந்த நண்பர்கள்லாம் சொன்னோன்னா அவர் ரொம்ப உற்சாகமாக நம்ம மொழி சார்ந்து இயங்குகிற ஒரு சங்கத்துக்குள்ள நான் வந்து பண்ணுறேன்னு சொல்லி அவர் வந்து பண்ணார். அந்த நேரத்தில் அவருடைய அந்த கித்தானில் அவர் வரையக்கூடிய சகல விஷயங்களையும் செழியன் வந்து அந்த நேரத்தில் வந்து ஒளிப்பதிவு வந்து செய்திருக்கிறார். இந்த உலகத்தில் சொற்களை நீக்கிட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? 2 விஷயம்தான் கிடைக்கும். ஒன்று வண்ணம், இன்னொன்று வடிவம். ஸோ வடிவத்தை நீக்கிட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? வண்ணம் தான் கிடைக்கும். இப்போ பிரம்மாண்டமான உலகத்தை அவரே சொல்கிறார். நான் வந்து அந்தமான் போகிறேன், அந்தமானை போகும்போது நான் வந்து அந்த லேண்ட்ஸ்கேப்பெல்லாம் பார்க்குறேன், பார்த்துட்டு அதை அப்படியே மனசில் இருந்துட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து நான் வரைகிறேன் அப்படிங்கிறார். வண்ணமயமாக உள்ளிறங்கிய அனுபவத்தை அவர் வரைவது என்பது தான் இந்த கித்தானுடைய மிகப்பெரிய இந்த கேன்வாஸ் வந்து இதை வந்து நமக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணி காட்டுது. குறிப்பாக அந்த கரிசல் காட்டு கடிதாசி வரும்போது ஒரு ஆதிமூலம் ஐயாவோட படங்கள் தான் அது உள்ளே இருக்கும். ஒரிஜினல் எல்லாமே அவர் வரைஞ்சது. அந்த கரிசல் காட்டு கடிதாசியில் அவர் அந்த ஒரு கத்தி வச்சுருக்க மாதிரி, ஐயனார் கத்தி வச்சுருக்க மாதிரி ஒரு அட்டைப்படம் இருக்கும். அந்த அட்டைப்படம் கதை சொன்னால் நீ ஒன்று வரடா பெருசாக ஒன்று வந்து நம்ம ப்ரெஸ்ஸில் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு, நான் சொல்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 அடிக்கு 3 அடி நல்ல பெரிய சைஸில் வந்து நான் வரைஞ்சு அதே மாதிரி அவர் ஒரு ப்ரௌன் கலர் வந்து சும்மா சைடில் எப்படி கொடுத்துருப்பாரு, அதே மாதிரி வரைஞ்சி பக்காவாக ஃப்ரேம் பண்ணி வச்சுட்டான். வைக்கும்போது சொன்னேன், நீ கையெழுத்தை நீயே போட்டுறான்னு எனக்கு சொன்னேன். நான் வந்து கையெழுத்து நான் ஆதிமூலம் அதே மாதிரி கையெழுத்து நான் போட்டு அந்த படத்தை நாங்கள் ஃப்ரேம் பண்ணி வச்சுட்டோம். இப்போ வர்றவங்க எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா, அந்த படத்தை பார்ப்பாங்க, பிரமாதமாக இருக்கேன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. நாங்கள் ஒன்றுமே சொல்ல மாட்டோம், அவரோட ஒரிஜினலுங்கிற மாதிரி நாங்கள் பேசாமல் விட்டுருவோம். அப்போது ஒரு நாள் வந்து யாரும் எனக்கு ஞாபகம் இல்லை, ஏதோ ஒரு ரைட்டர் தான் அவர் வந்தார். வந்து இப்படி பார்த்துட்டு அதை ரொம்ப நேரம் அப்படியே பார்த்துட்டு இது ஆதிமூலம் இல்லையே அப்படின்னாரு. நானும் இங்கே தான் இருக்கேன், அவன் கருத்துலாம் இல்லை, அவர் வரைஞ்சதாங்க கையெழுத்தெல்லாம் அவர் கையெழுத்து தான் இருக்குது, அதெல்லாம் எல்லாமே இருக்குது, ஆனால் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது, இருங்க நான் கரெக்டாக சொல்கிறேன்னு அப்படியே பார்த்துட்டே இருந்துட்டு இது இல்லை ஆதிமூலம் வரையலை அப்படின்னாரு. உடனே நான் கேட்டேன், ஏன் எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ அவர் சொன்ன பதில் வந்து எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஒரு மாஸ்டரை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு துவக்கமாகவும் எனக்கு இருந்துச்சு. அவர் என்ன சொன்னார்னா, இது ஆதிமூலம் படம் தான், ஆனால் ஆதிமூலம் படத்தில் இருக்க கம்பீரம் மட்டும் இதில் இல்லை அப்படின்னாரு. கம்பீரம் எப்படி மிஸ் ஆகுங்கிறது வந்து எனக்கு அந்த இடத்துல ஒரு மாஸ்டர் நம்ம காப்பி பண்ணும்போது, ஏன்னா பெயிண்டிங்கில் வந்து முதல்ல காப்பிங் மாஸ்டர்னு சொல்லி பெரிய மாஸ்டர்ஸை பார்த்து காப்பி பண்ணுறது ஒரு ப்ராக்டிஸ்.
அப்போ பண்ணும்போது அது இல்லைன்னு சொல்கிறாரு, அதில் வந்து கம்பீரம் இல்லைன்னு சொல்லும்போது நான் தள்ளி நின்று பார்க்கும்போது எனக்கு அது எங்கே மிஸ் ஆகுதுங்கிற எனக்கு புரிஞ்சிச்சு. அதுக்கு பிறகு நான் அவரோட ஓவியங்களை ரொம்ப தீர்க்கமாக நான் கவனிக்க ஆரம்பிச்சேன். இப்போ நான் அந்த டைமில் சேலத்தில் வந்து ஒரு புத்தக கண்காட்சி நடக்குதுன்னா நான் வீடியோ கேமரா நான் ஒன்று வச்சுருந்தேன். இப்போ வச்சுருக்கும்போது கதிர் சொன்னேன், நீ கேமரா எடுத்துகிட்டு வாடா, இங்கே எதாவது நம்ம எடுக்கலாம் அப்படின்னா நான் எடுத்துகிட்டு போகிறேன். போகும்போது அங்கே இப்போ ஆதிமூலம் சார் வருவாருங்கிறது எனக்கு தெரியாது. திடீர்னு அவர் வர்ற ப்ரோக்ராம் இருக்குது. அப்போ அவர் வரைய போகிறாரு, பார்வையாளர்கள் முன்னால் வரைய போகிறாருன்னு சொல்லும்போது இப்போ நான் ஒளிப்பதிவு செய்யலாமா நான் கேட்டேன்னா தாராளமாக பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு வந்து அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. அந்த ஒயிட் கேன்வாஸ் வந்து எப்படி வந்து முழு பெயிண்டிங்காக மாறிச்சு, ஒவ்வொரு கலராக சேர 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 ஒரு கடல் வந்து அப்படியே அலையடித்து அப்படியே உறைஞ்சி நிற்கிற மாதிரியான ஒரு தன்மை வந்து எனக்கு அதை பார்க்கும்போது எனக்கு புரிஞ்சிச்சு. இப்போ வரைஞ்சி முடிச்சிட்டாரு. வரைஞ்சி முடித்தோடனே ஆடியன்ஸ் வந்து சில கேள்வியெல்லாம் கேட்டாங்க, எதை நீங்கள் வரைஞ்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னால் கடலில் தான் நான் வரைஞ்சிருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னார். இப்போ இது வந்து நாங்கள் பார்க்குற கடல் இல்லையே அப்படின்னு அவர் சொன்னார். நான் நீங்கள் பார்க்குற கடலில் நான் வரையலை, நான் உணர்கிற கடலில் நான் வரைகிறேன். கடலுங்கிறது எனக்குள்ளே என்ன ஒரு உணர்வை கொடுக்குதோ அந்த உணர்வை நான் வரைகிறேன் அப்படிங்கிற மாதிரி பதில் சொன்னார். ஓவியர் ஆதிமூலம் வந்து என் வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத ஒரு நபர்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா என்னுடைய இளம் பருவம், அது கிட்டத்தட்ட 20 வயசு இருக்கும்போதே எனக்கு ஆதிமூலத்தோட ஒரு தொடர்பு ஏற்பட்டது. அவர் வந்து அப்போது ரொம்ப புகழ்பெற்ற ஒரு ஓவியராக இருந்தார். அவர் கணையாளியில் அவரோட ஒரு இன்டர்வியூ வந்தது நவீன ஓவியங்களை பற்றி. அப்போ எனக்கு அந்த இளமைக்கு உரிய ஒரு துடுக்குத்தனத்தோட அந்த கட்டுரையை நான் தாக்கி ஒரு கடிதம் எழுதினேன். 5 ரூபாய் மண்பாண்டத்தை 500 ரூபாய்க்கு விற்பதே நவீன ஓவியம் அப்படின்னு ஒரு தலைப்பில் ஒரு கடிதம். அப்போ எனக்கு வயசு 20 22 தான். இது ஒரு முட்டாள்தனமாக என்னன்னு சொல்ல முடியாது, எழுதிட்டேன். அது பப்ளிஷும் ஆயிடுச்சு. ஒரு பரபரப்பாயிடுச்சு. அப்போ அதுக்கு ஆதிமூலம், சாரு நிவேதிதா இவங்க எல்லாருமே அதுக்கு பதில் அளித்தாங்க. நான் சொல்கிறது ஒரு 79, 80 அந்த மாதிரி ஒரு காலகட்டம். பின்னால் நான் சித்திரகலா அகாடமி அப்படின்னு கோவையில் இருக்கிற அமைப்போடு நான் ஒரு மாணவனாக இருந்து அதோட செயலாளராக பணியாற்றும் போது ஆதிமூலம் அவர்களை வந்து கோயம்புத்தூர் கூட்டிகிட்டு வந்து கிக்கானி ஸ்கூலில் ஒரு ஒர்க் ஷாப் நடத்தாங்க, மாணவர்களுக்கான ஒர்க் ஷாப். வந்தோடனே என் பேரை பார்த்தோன்னே ரொம்ப ஃபெமிலியராக இருக்க அப்படின்னாரு. ஆமாம் சார், நான் தான் அந்த கடிதம் எழுதினேன் அப்படின்னு. உங்களை ஃபேஸ் பண்ணவே எனக்கு கூச்சமாக இருக்குது அப்படின்னு அவர் தட்டி கொடுத்தார். அதெல்லாம் இருக்க வேண்டியதாப்பா, இந்த வயசில் இதெல்லாம் இல்லாமல் வேறு எப்போ இருக்குது அப்படின்னாரு. அப்புறம் அவர் நாங்கள் ஒரு நல்ல ஒரு அழகான பேட்டி எடுத்தோம். 4 பேர், நான், சந்திரகுமார், மார்ஷல், ஜெயந்தஸ்ரீ பாலகிருஷ்ணன் 4 பேர் சேர்ந்து அவர் ஒரு இன்டர்வியூ பண்ணோம். இப்போ திசைகள் பத்திரிகைக்காக. அப்போது அவர் ஃபோட்டோ எடுக்கணும். அப்போ எங்கள்கிட்ட கேமரா இல்லை. ரொம்ப நாங்கள் எல்லாருமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, யார்ட்டையும் அப்போ கேமராங்கிறது ஒரு லக்ஸுரி வேறு. சார் ஃபோட்டோ ஏதாவது அனுப்ப முடியுமா? ஏப்பா நீ ஆர்டிஸ்ட் தானே அப்படின்னாரு என்கிட்ட. ஆமாம் சார் அப்படின்னு. என்ன வரேன், நான் உட்காரேன், போஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னு உட்கார்ந்தார். எனக்கு அது ஒரு வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய ஒரு மேதையே என்னோட அந்த வயசில் வரைகிறதுங்கிறது ஒரு, ஆனால் நான் இயல்பாக அதை வரைஞ்சேன். அவர் ஒரு பெண்ணில் வரைஞ்சேன். அதையே தான் பப்ளிஷ் பண்ணாங்க திசைகளில். அவரோட ஓவியமாக இல்லை என்னோட கையெழுத்தோடு இருக்கும். சில ஓவியர்கள் தாங்கள் ஒர்க் பண்ணும்போது பார்க்கவே அனுமதிக்க மாட்டாங்க. அவர் ஒர்க் பண்ணுவார். இதை பார்க்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப இயல்பாக பழகுவார். அவருடைய உயரத்துக்கு வந்து என்ன மாதிரி ஒரு இளையவர்கள் கூட பழகிறதுங்கிறதே ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம். இலக்கிய கூட்டங்களுக்கு வருவார். புத்தக அட்டைகள் வந்து ஆதிமூலம் பீரியடில் தான் ரொம்ப புகழ் பெற தொடங்குச்சு. அது வரைக்கும் புத்தக ரேப்பர்ஸுங்கிறது ஒரு சாதாரண ஒரு படங்களை வரைவாங்க, பார்த்துருப்போம். 70கள் 80களில் வந்து ஒரு நவீன கவிதை, நவீன இலக்கியம் எல்லாத்துலேயுமே ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மேஷன் வந்தது. ஆரம்ப காலங்களில் நிறைய லைன் டிராயிங்ஸ் பண்ணுவார், போர்ட்ரைட்ஸ். அவரோட அந்த கோடுகள் வந்து ரொம்ப ஒரு புரட்சிகரமான ஒரு ஸ்டைலிஷ் கோடுகள், அதாவது மரபுகளை உடைத்து வந்த கோடுகள். ஓவியர்களும் இந்த எழுத்தாளர்களும் ஒன்றா சேர்ந்து அன்னைக்கு படைத்த படைப்புகள் வந்து குறிப்பாக சொல்ல போனோம்னா ஆதிமூலத்தினுடைய வந்து ஒரு கடல் அளவான படைப்புகள் அவர் படைச்சிருக்கார். அவருடைய ஓவியங்கள், அவருடைய அட்டைப்படங்கள், அவருடைய எழுத்து, அவருடைய கேலிகிராஃபி, இது எல்லாமே தனித்துவம் வாய்ந்தது. நான் ஊரில் இருந்த ஒரு பழகின ஒரு ஆர்ட்டுக்கும் இங்கே வந்து சாரை சந்தித்து சென்னையில் அவர் வீட்டில் எனக்கு ஒரு டெமோ பண்ணி காமிச்சது. ஃபஸ்ட்டு அந்த அணுகுமுறையே வித்தியாசமாக இருந்தது. லைன்ஸ் ட்ராயிங்ஸ் வந்து ரொம்ப போல்டாக இருந்தது, டைனமிக்காக பண்ணார். ஸ்ட்ராங் லைன்ஸ், கிரேன் கூட யூஸ் பண்ணேன். ஒரு ப்ரெஷ்ஷை எடுத்து
பிளாக் கலர் ஆயில் டியூப்பை வந்து பேலட்டில் எடுத்துட்டு சாலிடு போல்டு லைனில் மாடலை சக்கன்னு வரைஞ்சி ஒரு 5 நிமிஷத்தில் மாடலை காமிச்சிட்டேன். இப்படி தான் பண்ணணும். ஃபியருங்கிறதே உனக்கு இருக்கக்கூடாது, மெட்டீரியல் ஃபியரே இருக்கக்கூடாது, நீ என்ன மனசில் நினைக்கியோ அதை ஃப்ரீயாக வரையணும் அப்படின்னு தான் செஞ்சு காமிச்சேன். அந்த அப்ரோச் வந்து எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. ஆதிமூலம் என்ன பண்ணாருன்னா, அவர் வெறும் ஓவியம் மட்டும் பண்ணல, உலகம் முழுக்கவே ஒருத்தருடைய மூஞ்சிய வரைய முடிஞ்ச ஓவியனை அதிகமாக மதிப்பார்கள். அது வந்து உலகம் முழுக்க இருக்கு. அதுல வந்து பெரிய கில்லாடி ஆதிமூலம். அவர் வந்து தனக்கே உரித்தான ஒரு இடியம், ஒரு வகைமை, முறைமை அதை கண்டுபிடிச்சு அதை ஃபாலோ பண்ணும் பொழுது அது எப்படி நகருதோ அதே மாதிரி 2-3 கோட்டில் வந்து ஒரு ஆளுமையோட ஒரு பர்சனாலிட்டியோட கேரக்டரை பிடிச்சிடுவாரு. இந்த ஒவ்வொரு டிபார்ச்சரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோடைய காலத்துக்கு வந்து முழுக்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு தான் அடுத்த ஃபார்மேட்டுக்கு போகிறாரு. அது வந்து பெயிண்டிங்கில் வந்து இன்னும் ரொம்ப தெளிவாக இருக்குது. இந்த ஃப்ளோட்டிங் ஆப்ஜெக்ட்ஸ் மாதிரியான ஒரு மாதிரி ஐடென்டிஃபையபிள் இமேஜஸ் வந்து கேன்வாஸில் இருக்குது. ஒரு காலத்தில் வந்து திடீர் காணாமல் போகுது. வெறும் வண்ண கலவையாக தான் இந்த கேன்வாஸ் மாறுது. இந்த ஐடென்டிஃபை ஆப்ஜெக்ட்ஸ் காணாமல் போய் வண்ண கலவைகளாக அந்த கேன்வாஸ் மாறின வரைக்கும் அவர் வந்து வெயிட் பண்ணுறாரு. இந்த கடைசி ஃப்ளோட்டிங் ஆப்ஜெக்ட் கூட அதுலேயே டிசால்வ் ஆக விடுறாரு. அந்த கலர்லேயே அவர் கிரியேட் பண்ண எல்லா இமேஜஸும் டிசால்வ் ஆனதுக்கு பிறகு தான் கம்ப்ளீட் அப்ஸ்ட்ராக்ஷனுக்கு வருது. நீங்கள் வந்து எந்த ஒர்க்கை எடுத்திங்கனாலும் நம்மமாக அது ரூட்டடாகவும் இருக்குது, அது யூனிவர்சலாகவும். அதனால தான் வந்து அவர் வந்து மிக முக்கியமான ஒரு ஆர்டிஸ்டாகவும் தமிழுடைய மாடர்னிட்டியை அடுத்த இடத்துக்கு தள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஆசானாகவும் இருக்காருன்றதுல வந்து சந்தேகமே இல்லை. ஆதிமூலங்கிற பேரில் தமிழுக்கு ஒரு லிபி தயார் செய்து அதையை தமிழக அரசாங்கம் ஒரு விழா ஏற்பாடு செய்து அதை வெளியில் கொண்டு வர வேண்டும். என்னுடைய முதல் சிறுகதை தொகுப்புக்கு நீங்கள் தான் ராப்பர் போட்டீங்க. உண்மையாக பார்க்கும்போனா அது எனக்கு வந்து ஒரு ஆச்சரியமாக இருந்தது. நீங்கள் ரொம்ப கரெக்டாக அதனுடைய ஒரு ஸ்பிரிட், அதாவது ஒவ்வொரு விஷயத்துக்கும் அதுக்கு ஒரு தத்துவம் ஒன்று உண்டு. அந்த தத்துவத்தை நீங்கள் சரியானபடி பிடிச்சிருந்தீங்க. அதில் எனக்கு ரொம்ப திருப்தி. இல்லை, நான் வந்து கொஞ்சம் ஒரு வாசகன் போல தான் வாங்கிக்கணும். கொஞ்சம் கதையை படிக்க நான் பெரும்பாலும் யாராவது நம்மளோட நண்பர்கள்கிட்ட வந்து சொன்னால் குறைஞ்சது வந்து ஏதாவது ஒரு பகுதி முக்கியமான கதையில் வந்து நாவலில் ஒரு முக்கியமான பகுதியை வந்து அதை நான் படிக்கிறதுன்னு என்னோட அவசியமாக வச்சுட்ருக்கேன். அது ஏன்னா ஒரு சின்ன விஷயம் வந்து அட்டையில் வந்தால் கூட அது வந்து அதுக்கு ஒரு அழுத்தம் வேணும். அந்த நாவலுக்கு வந்து ஒரு சரியான வந்து ஒரு நானும் என்னோட இது செஞ்சுருக்கேங்கிற ஒரு எனக்கு திருப்தி வேணும். இதுக்காக நான் வந்து கதையை கொஞ்சம் படிப்பேன். அப்படி தான் உங்களுக்கு நான் படிச்சுட்டு பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம 2 பேருமே இந்த நவீனத்துவம்ன்ற ஒரு அடிப்படையில் நம்ம 2 பேரையும் சேர்த்துடுறாங்க. நீங்கள் ஒரு நவீன ஓவியராகவும் இன்னும் ஒரு நவீன எழுத்தாளருமாக. இந்த நவீனம்னு அதை வந்து ஒரு சௌரியத்துக்காக இப்போ சொல்கிறத விட என்னுடைய ஒரு அபிப்பிராயத்தில் இது தொன்று வர ஒரு கலை வெளிப்பாடுன்னு தான் எனக்கு தோணுறது. பார்க்க போனால் இதே கதைகளையும் இதே சொற்களை வைத்துக்கொண்டு அந்த நாளிலும் படைப்புகள் படைக்கப்பட்டிருக்கின்றன. இதே வண்ணங்கள், இதே உருவங்கள் இவைகளை வைத்தும் அந்த காலத்தில் செய்யப்பட்டிருக்கின்றன. ஆனால் ஒவ்வொரு காலத்துக்கும் இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அது அந்தந்த காலத்தை குறிக்கும் சில சின்னங்கள். இப்போது இந்த வாழ்க்கையில் நம்ம நடைமுறை வாழ்க்கையில் எது இருக்கோ அதை நம்ம பயன்படுத்தி இந்த காலத்துக்குரியதுன்னு நம்ம சொல்கிறோம். இருந்தாலும் இந்த நவீனத்துவம்ன்றது இருக்கு, அது ஒரு சௌரியத்துக்காக சொன்னது தான் எனக்கு தோணுது. எனக்கு இது வந்து கலை வெளிப்பாடு தொடர்ந்து ஒரே ஒரு ஊற்றாக வந்து கொண்டே இருப்பது தான் எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது ஒரு விஷயத்தை வந்து அப்படியே பண்ணிக்கிட்டே வரும்போது அதுலேருந்து ஒரு மாற்றத்தோடு அதை உடச்சிட்டு இன்னொரு விஷயம் வரும்போது அந்த இடத்துல அந்த நேரத்தில் வந்து நவீனம்னு சொல்லலாம். ஆனால் அதே ஒரு 100 வருஷத்துக்கு நவீனம் மாடர்ன் ஆர்ட்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஆர்ட்லேயும் அந்த பிரச்சனை தான். அது வந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால் ஒரு ஃப்ரான்ஸில் வந்து இது ஒரு பெரிய இயக்கமாக வந்தது. அதுக்கு முன்னால் வந்து இந்த தத்துவ
ரியலிஸ்டிக்கான்னு சொல்கிறது, அப்படியே இருக்கிற அசலானது போலவே அசலை போலவே செய்யக்கூடிய நகரம், அதாவது ஓவியம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ரெம்பிரண்ட், ரூபன்ஸ் இவங்கெல்லாம் கிரேட் மாஸ்டர்ஸ்லாம் பண்ணாங்க. டாவின்ஸ்லாம் பண்ணியிருந்தாரு. இது வந்து 2-3 நூற்றாண்டுக்கு தொடர்ந்து வருது. ஒரு இடத்துல வந்தோடனே அவங்களுக்கு இதை இருந்து உடைச்சிட்டு பண்ணணும், இது இதுக்கப்புறம் இதில் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, ரெம்பிரண்ட்டை தாண்டி ஒன்றும் பண்ண முடியாது, டாவின்ஸை தாண்டி ஒரு பெரிய ஒரு அந்த அசலான அந்த ரியலிஸ்டிக்காக ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற ஒரு போது உடைச்சாங்க. அந்த சமயத்தில் வந்து அதை வந்து மாடர்ன்னு சொல்லியிருக்கலாம். அதை உடைச்சிட்டு புதுசாக ஒன்று அவங்க கொண்டு வரும்போது அது மாடர்னிட்டி இருந்தது, மாடர்ன்னு சொல்லி. ஆதிமூலத்தினுடைய ஓவியங்களில் முக்கியமாக நவீன ஓவியம் என்பது அவருடைய கோட்டு ஓவியம். அவர் மாணவனாக சென்ற பொழுது அவர் ஐரோப்பிய கோட்டு ஓவியங்களை தான் கற்றுக்கொண்டு வந்தார். ஐரோப்பாவில் கோடுகளே ஓவியமாகிறது. இந்த கோடுகள் தான் எழுத்துக்களாகிறது. இந்த ஆதிமூலம் தனது படைப்பில் 2 காரியங்களை செய்தனார் கோட்டு ஓவியத்தில். ஒன்று, அவர் வரைந்த ரூபங்கள், உருவங்களை கோடுகளில் வரைந்தார். அவர் ஆரம்ப காலத்து இந்த கோடுகளில் ஒரு ஐரோப்பிய தன்மை அவர் கற்றுக்கொண்டது இருந்தது. பிறகு அவரை அறிந்தும் அறியாமலும் அந்த கோடு என்பது அவரிடம் இருந்து நழுவியது. பிறகு அவர் தனித்தன்மை வாய்ந்த அசலான தனக்கே உரிய கோடுகளை உருவாக்கி கொண்டார். ஆதிமூலத்தை நாங்களாகத்தான் தேடி அடைந்தோம். அவருடைய படைப்பினுடைய அடிப்படை மனிதனுடைய உள்ளார்ந்த உணர்வுகள் அருபமாகவும் ரூபமாகவும் இருக்கிறது. அவருடைய பிரபஞ்சத்தை பற்றிய ஓவியங்கள் ரூபமே இல்லை. ஒரு பொருளை அது காட்டவே இல்லை. இன்னதை சொல்லுகிறது என்று அறுதிட்டு கூற முடியாதது. ஆயினும் அதை பார்க்கிற பொழுது மனம் அதனுடன் சேர்ந்து போகிறது. எந்த புத்தகத்தை கொண்டு கொடுத்தாலும் ஏதேனும் நாங்கள் சொல்வோம், ஆதி நீங்கள் ஒரு முகப்போவியம் வரைய வேண்டும் என்று தான் சொல்வோம். நாங்கள் அட்டைப்படம் போட வேண்டும் என்று சொல்ல மாட்டோம். நீங்கள் ஒரு இல்லஸ்ட்ரேஷன் போடும் என்று சொல்ல மாட்டோம். ஒரு கலைஞனை எவ்வாறு அங்கீகரிப்பது என்று சொன்ன உடனேயே எனக்கு அது நீங்கள் உங்களுடைய படைப்பை கொடுங்களேன் என்றார். அவர் அப்படி இப்படி படிப்பார். 3 முறைகள் 4 முறைகள் படிக்கின்றவர்களை விட அவர் அதிகமாக கிரகித்துக் கொள்வார். அந்த கிரகிக்கிற சக்தி தான் அவர் படைப்பு சக்தி. ரொம்ப வெரி வெரி ஸ்ட்ராங் டிராயிங்கோட ஒரு ரிமார்க்கபிள் பீரியட். அந்த ஒரு 40 இயர்ஸ் அவருடைய இளம் வயதிலிருந்து அவர் பண்ணியிருக்கிற கான்ட்ரிபியூஷன் எல்லாமும் இன்றைக்கி பொதுவெளியில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று. 70s ஆரம்பத்தில் ஸ்கல்ப்சர், அப்புறம் வந்து சம் ஆஃப் த டைம் பிரிண்ட் மேக்கிங், ஹியூஜ் மியூரல் அப்படிலாம் இயங்கியிருக்கார். வெகுஜன பத்திரிகைகளுக்கும் இந்த நவீன ஓவியத்துக்கும் ஒரு பெரிய கேப் இருந்ததுனால அதையும் எடுத்துகிட்டு போகிறதுக்கான முயற்சிகளில் அவர் வந்து செய்ய ஆரம்பித்த போது என்னையும் நினைச்சிட்டார். நானும் டிராயிங் ஸ்ட்ராங்காக பண்ணுறேன்னு என்ன நினைச்சிட்டார். புதிய நிலைகளை எல்லாம் நான் தேடி அடைஞ்சு அதை நினச்சிக்கிற போது அதை ரொம்ப மனதார பாராட்டுவார் யங் ஆர்டிஸ்ட்டை பற்றி எல்லாம். அப்புறம் கூட வந்து அவர் எப்போவுமே கமிட்டடாக பொதுவெளிக்கு செய்கிற நிலை இருக்கு பாருங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இனிமேல் அடுத்து இதே பொறுப்புணர்ச்சியோடு செயல்படுகிற இளம் கலைஞர்கள் தான் ரொம்பவும் முக்கியம். அதுலேயும் வந்து இப்போ இருக்கிற நவீன மாற்றங்களை எடுத்துக்கிட்டு அதே போல் அவருடைய ஸ்பிரிட்டை போலவே இளம் கலைஞர்கள் செய்வார்கள் என்று நான் நம்புகிறேன். நம்மள்ட்ட பேசுகிற மாதிரி தெரியும், ஏதோ சொல்கிற மாதிரி தெரியுது. ஆனால் என்னோடய கேரக்டரை அதை திருப்பி கொடுக்குற மாதிரி தெரியுது. எனக்கு என்ன நடக்குதோ அதை திருப்பி தர மாதிரி தெரியும். ஒரு மிரர் மாதிரி தான் கிட்டத்தட்ட. இந்த எல்லோ வந்து என்னெல்லாமோ சொல்லுது என்கிட்ட. அது ஒரு மாதிரி ஒரு ஹோப்ஸும் ஒரு அந்த எனர்ஜி ஃபுல்லாக வருது. சும்மா மஞ்சள்னு இல்லாமல் கூட அது இப்படி குமரிண்டு வர மாதிரி தெரியும். கைனட்டிக் எனர்ஜி சொல்லுவாங்கல்ல, ஃபுல் ஆஃப் எனர்ஜி. அது வந்து அப்படியே ட்ரான்ஸ்மிட் பண்ணுறது ஒரு கடல். அந்த மாதிரி கதைகள்லாம் கேட்டிருக்கேன். ஒரு பெயிண்டிங் வச்சு ஒருத்தர் வாடுறது, அந்த கதைகள்லாம் ஒரு ஆர்ட் ஒர்க் வச்சுட்டு அதோட ஒரு நல்ல இந்த மாதிரி கதைகள்லாம் இருக்குது. பட் எனக்கு ஆக்சுவலாகவே நடக்கிறது ஒரு காட்ஃபாதர் மாதிரி தான். ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கும். அவர் போய் பார்த்தாருனாங்க ஒரு திருப்தியாக இருக்கும், மனசுக்கு ஒரு சாந்தமாக இருக்கும். கலை மேலே எவ்வளோ தூரம் நம்பிக்கையும் எவ்வளோ ஈடுபாடு அவருக்கு இருந்தது. அவங்களாம் அது பெரிய தயக்கம் இருந்தது. அவர் கலர் வைக்கிறதுக்கு ரொம்ப காலம் எடுத்துக்கிட்டார். லைன் ட்ராயிங்கில் வந்து அது முழு வித்தையும் கற்று முடித்து
அதில் வந்து இப்போ பெரிய மாஸ்டர் போர்ட்ரேட்லாம் அவருக்கு இணையான மாஸ்டர் இது வரைக்கும் யாருமே வரல. கடைசி வரைக்கும் அவர் ஒன்று எவ்வளோ இதுலேயும் பண்ணார். சிறு பத்திரிகை சார்ந்த புஸ்தகங்களுக்கோ பத்திரிகைகளுக்கோ படம் வரையும் போதோ காசு வாங்குறதுல ரொம்ப தீர்மானமாக இருந்தார். அவர் பார்க்க வச்சு திடீர்னு ஒரு நாள் வந்தார். இந்த உனக்கதாம்மா வேறு யார்ட்டையும் கொடுத்துடாத, என்ன என்னோடய கடைசி பூச்சை வரைக்கும் எங்கிட்ட தான் இருக்கும் ஆதின்னு சொன்னேன். ஒரு பொக்கிஷமாக தான் நான் வச்சுருக்கேன். தட் ரெப்ரசன்ட்ஸ் ஆதிமூலம் மோர் அஸ் அன் ஆர்ட் விட்டுரும். அவர் கொடுத்தது எனக்கு அது எனக்கு மோர் இம்பார்ட்டன்ட். அவர் இன்னும் இருந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும், இல்லைங்கிற ஏக்கம் இருந்திருக்கும். அவருக்கும் அந்த இன்னும் வாழுங்கிற ஒரு ஏக்கம் இருந்து இந்த பிறவியில் ஓய்வுனா வாழ்வதற்கு எனக்கு ஒரு வரம் கிடைச்சதுக்கு ஆசை இருந்தது. அதை நான் என்ன எடுத்துக்கிறது, ஆதங்கத்தில் சொல்கிறாரா இல்லை நான் வந்து மனைநிறைவில் செஞ்சுட்டு விடைபெறுன்னு சொல்கிறாரா நான் நினைக்கிறேன். ஆதிமூலம் ஒரு சகாப்தங்க, ஒரு சரித்திரம், படைப்பிலும் சரி மனித பண்பாட்டிலும் சரி மறக்க முடியும். ரொம்ப ஹம்பிளாக இருப்பார், ஹம்பிளாக இருப்பார், ரொம்ப பெரிய மெக்னானிமஸ் பர்சன். அப்புறம் வந்து பிடிக்கலைன்னா அது பிடிக்கலைன்னு கரெக்டாக சொல்கிறதுல அவர் தயங்கவே மாட்டார். அதுலேயும் ஹூவர் இட் இஸ் அது. ஆனால் அதை ஹட் பண்ணுற மாதிரி சொல்ல மாட்டார். ஒன் ஆஃப் தி ரிமார்க்கபிள் பர்சன் இன் மை லைஃப் அப்படி தான் நான் சொன்னேன். ஆதி வந்து ஒரு வெரி சென்சிட்டிவ் பர்சன். அவர் சொல்லும்போது மாதிரி ஆகுது எனக்கு. இயற்கையில் பொதிந்திருக்கும் இரகசிய நறுமணத்தை வண்ண அடுக்குகளின் மூலம் அகப்படுத்தும் முயற்சியாகவே இவர் படைப்புகள் உயிர் பெறுகின்றன. வண்ணங்களின் விந்தையில் இந்த மாயம் நிகழ்ந்தேறுகிறது. நம்முடைய ஒரு பெருமிதம் ஓவியர் KM ஆதிமூலம். அந்தி மறைந்த அந்தி மறைந்த நேரோ நீயும் இல்லை நீயும் இல்லை வாசலிலே காத்திருந்தேன் நெடுநேரம் என்ன செய்வதென தெரியாமல் என்ன செய்வதென தெரியாமல் அந்த புராதன விளக்கு பிறையில் அந்த புராதன விளக்கு பிறையில் ஒரு சுடரை மட்டும் பொருத்திவிட்டு திரும்பினே அந்தி மறை